ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தும் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இன்றைக்கி வந்து குர்ஆன் கிளாஸ் நம்பர் 157. இன்றைக்கி வந்து டேட்டு 12 சஃபர் 1448, 26 ஜூலை 2026. பார்க்க போகிற வசனம் வந்து 107வது அத்தியாயம் 163வது வசனம். வசனத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுருக்கமாக ஒரு ரிவைண்டு போயிடலாம். இந்த இடத்துல எந்த கான்டெக்ஸ்டில் பார்த்துட்டு வரோம் அப்படின்ட்டு. ரசூல்களுடைய வரலாறு வந்து அல்லாஹ் 6 ரசூல்களுடைய வரலாறு வந்து தொடர்ச்சி அல்லாஹ் சொல்லிட்டு வரோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து எதிர்த்தா என்ன நடக்கும், இதுக்கு முன்னாடி வந்து ரசூல்கள் எதிர்க்கப்பட்டால் என்ன நடந்தது, அந்த வரலாறுகள் எல்லாம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம். சொல்லி அவங்க அழிக்கப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் வந்து குறைஷிகளுக்கு, இது வந்து மக்கி சூரா, இந்த பேசிகிட்டு இருக்கிற கான்டெக்ஸ்ட்டும் வந்து மக்காவுடைய கான்டெக்ஸ்ட்டு, குறைஷிகளை பார்த்து எல்லாம் பேசிகிட்டு. அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் ஒவ்வொரு ரசூலாக சொல்லிட்டு வரும்போது கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி 6வது ரசூலாக அல்லாஹ் பட்டியல் போட்டு வரோம். அவங்க என்னென்ன சவால்கள் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு. அப்போ அவங்க போர்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 பகுதி. வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு 2ஆக பிரிக்கலாம். ஒன்று ஃபிரௌனோடத்தில் அவங்க அனுபவித்தது, அவங்க அந்த தாவா பீரியட் ஒன்று. அடுத்தது பனி இஸ்ராயல்களுடைய அவங்கள்ட்ட தாவா செஞ்ச அந்த பீரியட். அப்போ ரெண்டுமே என்ன, ஃபஸ்ட்டு தான் ஒரு ரசூல் அப்படிங்கிறத முதல்ல கன்வின்ஸ் பண்ணாங்க ஃபிரௌன்ட்ட. அவன் ஒத்துக்கலை. அப்புறம் அவனை கலட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய பணி வந்து தொடருது. அதில் வந்து உம்மத்தை வந்து இப்போது இதில் இன்னொரு புது எலிமெண்ட்டு இதில் ஆட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா, அல்லாஹ் அது வரைக்கும் இப்ராஹிம் நபி வரைக்கும் அல்லாஹ் எப்படி உலகத்தை வச்சுருந்தான் அப்படின்னா, தன்னுடைய தூது செய்தியை, தன்னுடைய அந்த போதனைகளை ஒரு இறை தூதர்கள் நபிமார்களை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட வழியாக தான் மக்களுக்கு வந்து சொல்லி காமிச்சிட்டு வந்தான். இப்ராஹிம் நபிக்கு அப்புறம் எல்லா நபிமார்களும் கட் பண்ணப்பட்டாங்க. உலகத்தில் எந்த பகுதிக்கும் இறை தூதர்கள் கிடையாது. ஒரே ஒரு இறை தூதர் மட்டும்தான். யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவரும் மிடில் ஈஸ்டில் இருப்பார். அவருடைய வாரிசுகள் இனி உலகத்துக்கு வழிகாட்டுவாங்க. இதுதான் அல்லாஹ் வந்து பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணுறான். ஏன்னா அந்த மனித குலம் வளர வளர அல்லாஹ் வந்து சில ரூல்ஸ்களை வந்து மாற்றிட்டுவாங்க. இப்போ இந்த இடத்துல உம்மத்து வந்து வழி நடத்தணும். இதுதான் பைபிளில் கூட வசனம் இருக்குது. என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும். நாங்கள் சமூகம் முன்பாக போகும், அதை நீங்கள் உலகம் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அப்போ உம்மத்து ஃப்ரண்ட்டில் நின்று இனிமேல் வந்து
ரோல் மாடல் செட் பண்ணும். நபி என்ன பண்ணுவாரோ அது உம்மத் பண்ணும், ரசூல் என்ன பண்ணுவாரோ அது உம்மத் பண்ணும். ஸோ அதனால் வந்து மோஜிசாக்கள்லாம் வந்து கலட்டி விடப்படுது. ஏன்னா உம்மத்தினால மோஜிசா பண்ண முடியாது. அப்போ உம்மத்து அப்போது அது வரைக்கும் அற்புதங்கள் இது மாதிரியான விஷயங்களை வச்சு சில காரியங்களை வந்து அல்லாஹ் வந்து சாதிச்சிருந்தது. அதுக்கப்புறம் என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, போதனைகள், உபதேசங்கள், முன்மாதிரிகள், தர்க்க ரீதியான ஆர்கியூமெண்ட்கள், அறிவுபூர்வமான சமூகத்தை வந்து அல்லாஹ் உருவாக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து உம்மத்துடைய ரோல் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போ வந்து வெளியே வருது சொசைட்டியில், மூசா நபி காலத்துலேருந்து தான் வருது. ஈசா நபி காலத்தில் பெருசாக ஒன்றும் உம்மத்து அது பர்ஃபார்ம் பண்ணல. ஊசா நபி உம்மத்து இன்றைக்கும் அப்படியே பேரலெலாம் நம்மளோட அவங்க ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது இந்த இடத்துல முக்கியமான விஷயம் குர்ஆன் வந்து அந்த இடத்துல சொல்கிறது பார்த்திங்கன்னா, இந்த உம்மத்தை வந்து எப்படியெல்லாம் தயார்படுத்துறது ரொம்ப சவாலாக இருந்துச்சு. ஃபிரௌன்கிட்ட போய் தாவா செய்கிறது வந்து மூசா நபிக்கு பெரிய சவாலாக இருந்துச்சோ, அதே மாதிரி என்ன சவாலாக இருந்துச்சு, பனி இஸ்ராயல்களை டியூன் பண்ணுறதும் அவங்களுக்கு வந்து பெரிய சவாலாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அதை விட பெரிய சவாலாக இருந்துச்சு. ஃபிரௌன்கிட்ட கூட டைரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து பேச முடிஞ்சது. அவன் என்ன எப்படி நடந்துக்குவான்னு இவங்களால் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது. அவன் ரிப்ளை வந்து ஆழ்ந்த வேலை வந்தது. நம்பி காலத்துக்க வேலை ஃபிரௌன் வந்து பெருசாக ஒன்றும் அதிகமாக பண்ணலை. சின்ன சின்னதாக பண்ணால், பெருசாக ஒன்றும் அதிகமாக பண்ணல. ஆனால் இவங்க வந்து பயங்கரமான டார்ச்சர் பண்ணாங்க. ஃபிரௌன்கிட்ட இருக்கும்போது கூட மூசா நபி வந்து யாரெல்லாம் என்னை கூப்பிட்டுக்கோன்னு கத்தலை. எப்போ சொன்னேன், பனி இஸ்ராயல்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் என்னை கூப்பிட்டுக்கோ, இவங்களோட மாரடிக்க முடியல என்னால், எனக்கும் இவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிச்சிரு அப்படின்னு. ஃபிரௌன்கிட்ட இருக்கும்போது சொல்லலை, எனக்கும் இவனுக்கு மத்தியில் தீர்ப்பளிச்சிருன்னு இங்கே இருக்கும்போது சொன்னாங்க. ஏன்னா அதை விட பெரிய கஷ்டமான வேலை. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போல்லாம் வந்து உம்மத் வந்து ஒரு இன்னசென்ட்டாக என்ன சொல்கிறது, ஒரு நான்சென்ஸான கொஸ்டின்லாம் அவங்க கேட்கும்போது மூசா நபிக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், மூசா நபிகள், ஏன்னா அந்த அளவுக்கு டார்ச்சர் வந்து யாருக்கும் பண்ணல. ஏன்னா அங்கே தான் மனித குலம் வந்து க்ரோ ஆகிட்டு வருது. அப்போ தான் வந்து அறிவுனா என்ன, குணங்கள்னால் என்ன, டிசிப்ளின்னா என்ன, இப்போ தான் இவங்களுக்கு பேசிக்லேருந்து சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. புரியுதா? அப்போ இன்னும் சொல்லப்போனால் அது பெரிய சேலஞ்சாக, அதுக்கு பெரிய இது இருக்குது. இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி குர்ஆன் வந்து எப்போவுமே டீட்டெயில் அதிகமாக பேசுவேன். அந்த அளவுக்கு டீட்டெயில் வேறு எங்கேயுமே இல்லை. ஏன், நமக்கும் அதே டாஸ்க்கு தான், உம்மத்தாக செயல்பட வேண்டிய ஒரு டாஸ்க். இப்போ இந்த வசனம் வரும் 163வது வசனம். இப்போ இந்த வசனத்திலிருந்து 171வது வசனம் வரைக்கும் இது மதீனால இறங்கின வசனங்கள். இது வந்து மக்கி சூரா, ஆனால் மதனி வசனம். சரி, இந்த மதீனால இறங்கின வசனங்கள் ஏன் இங்கே கொண்டாந்து ஃபிட்டிங் போடப்படுது? இது மதீனால யூதர்கள் கிட்ட பேசும்போது அல்லாஹ் என்ன சொன்னானோ யூதர்களை பார்த்து பேசுகிற வசனம் இது. இப்போ குறைஷிகள் இடத்துல கொண்டாந்து அங்கே ஃபிட் பண்ணப்படுது. அந்த குர்ஆனுடைய அந்த அலைன்மெண்ட் இருக்குல்ல, அதோடைய அந்த எடிட்டிங் ஃபைனல் அவுட்புட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கும்போது இந்த வசனங்கள் இங்கே கொண்டு வந்து சொருகப்படுது. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த கான்டெக்ஸ்டில் இது ஃபிட் ஆகுது. பனி இஸ்ராயல்கள் வந்து ஒரு உம்மத்தை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணிச்சு, உம்மத்தை எப்படிலாம் வயலேஷன் பண்ணிச்சு, அப்போ அந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து கொண்டாந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணும்போது அந்த உம்மத்தை மேய்க்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது அந்த இடத்துல மேட்ச் ஆகுது. குறைஷிகளை பார்த்து இந்த வசனங்கள் பேசிச்சானா இல்லை, குறைஷிகள்கிட்ட இந்த வசனங்கள் பேசலை. 162ஓட குறைஷிகளோட பேசின சப்ஜெக்ட்டு முடிஞ்சு போச்சு. அதோட குறைஷிகள் டெலிட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பொழைக்கல, அது அவனோட சமாச்சாரம். இப்போது இந்த வசனத்தை பார்ப்போம். அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடற்கரை ஓரத்தில் அமைந்திருந்த ஒரு ஊரை பற்றியும் இவர்களிடம் நீர் கேளும். இப்போ யார்கிட்ட அல்லாஹ் கேட்க சொல்கிறான்? பனி இஸ்ராயல்களை பார்த்து கேட்க சொல்கிறேன். இவங்ககிட்ட கேளு. கடற்கரை ஓரத்தில் ஒரு ஊர் இருந்துச்சுல்ல, அந்த ஊரை பற்றி இவங்ககிட்ட கேளு. அந்த ஊர் எதுன்னு நல்லா சொல்லல. அங்கு வாழ்ந்த மக்கள் சனிக்கிழமையில் இறை கட்டளையை மீறியதை இவர்களுக்கு நினைவூட்டும். அந்த சனிக்கிழமைகளில் அவர்களுடைய மீன்கள் தண்ணீரில் மேல் மட்டத்தில் உயர்ந்து அவர்களிடம் வரும். மேலும் சனிக்கிழமை அல்லாத நாட்களில் அவ்வாறு அம்மீன்கள் அவர்களிடம் வரமாட்டாது. அவர்கள் கீழ்ப்படியாதிருந்த காரணத்தால் அவர்களை இவ்வாறு சோதனைக்குள்ளாக ஆக்கியிருக்கின்றோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இப்போது இதெல்லாம் என்ன சொல்கிறான்? அவங்ககிட்ட முதல்ல அவங்ககிட்ட கேள். சனிக்கிழமை அந்த ஊரை பற்றி கேள். கடற்கரை ஓரத்தில் ஒரு இருந்துச்சுல்ல, அந்த ஊரை பற்றி கேள். அங்கே வாழ்ந்த மக்கள் சனிக்கிழமையில் இறைக்கட்டளை மீறினாங்கள்ல, அதை பற்றி கேள். அவங்க பதில் சொல்லு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். சனிக்கிழமைகள் அவர்களுடைய மீன்கள் தண்ணீரில் மேல் மட்டத்தில் உயர்ந்து அவர்களிடம் வந்து. சனிக்கிழமை தண்ணியில் மீன் மேலே வந்துச்சு. சனிக்கிழமை அல்லாத நாட்களில் மீன்கள் வரல.
அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்தாங்க, அதனால் நான் சோதித்தேன். இவ்வளோ தான் மேட்ரு. இப்போ சனிக்கிழமை என்னங்கிறத அல்ல சொல்லலை. மீன் வந்துச்சு போச்சு, இப்படி தான் இருக்குது. சனிக்கிழமை மீன் பிடிக்கூடாதுங்கிற இந்த வசனத்தில் இல்லை. சனிக்கிழமை மீறினாங்க, மீன் வந்துச்சு, மீன் போச்சு, சோதித்தேன். இவ்வளோ தான் மேட்ரு. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து இவங்ககிட்ட கேட்க சொல்கிறான். கேட்க சொன்னதுக்கு இது வந்து அவங்களுக்கு வந்து நல்லா பாப்புலராக தெரியும். அதனால தான் இந்த ஊரை பற்றி கூட அல்லாஹ் மென்ஷன் பண்ணு. ஏன்னா இந்த காலகட்டம் இருக்குல்ல, ஈசா நபியிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டம் வெறும் ஒரு 575 வருஷம் காலகட்டம். கிபி 575 தான் கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பு வந்து வருது. இந்த 600 வருஷம் காலகட்டம்னு வச்சுக்கோங்க, 6 நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்திலலாம் 6 நூற்றாண்டில் நடந்த சம்பவம், பாப்புலராக நடந்த சம்பவம், அதுவும் அந்த சமூகத்துக்கு நடந்த சம்பவம் அவங்க மறக்க மாட்டாங்க. புரியுதா? இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா 400-500 வருஷத்துக்கு இந்த பெரிய மேஜர் சம்பவங்கள் கேட்டால் நம்ம ஆளுகளே அந்த மக்கள் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு பெருசாக நிறைய விஷயங்கள் தெரியுதில்லை. இப்போது அல்லாஹ் வந்து இந்த இடத்துல யூதர்களை பார்த்து அல்லாஹ் ஏன் இதை வந்து கேட்க சொல்கிறான். இங்கே பனி இஸ்ராயல்கள் வந்து இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, மதீனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால குறைஷிகள் என்ன சீன் போட்டாங்களோ அதே சீன் அங்கே போடுறாங்க. பனி இஸ்ராயல்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள்லாம் இப்ராஹிம் நபியுடைய வாரிசு. யார்? மக்காவில். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கிட்டால் எங்கள் பாரம்பரியமாக நாங்கள் செஞ்ச அந்த சடங்குகள் இதெல்லாம் சம்பிரதாயங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அப்போது எங்கள் பாரம்பரியத்தை நாங்கள் எவ்வளோ நேசிக்கிறோம் தெரியுமா? எங்களுக்கு இப்ராஹிம் நபி மேலே என்ன மரியாதை தெரியுமா? நான் சொல்லுவான்ல, ராஜீவ்காந்தி கொண்டுட்டாங்கப்பா அப்படிமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கேட்பேன், ராஜீவ்காந்தி யாருன்னு. ராஜீவ்காந்தி கொண்டுட்டாங்க. யார்ப்பா அது ராஜீவ்காந்தி? பிரதமர்ரா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜீவ்காந்தி என்ன, ராஜீவ்காந்தி பேர்பட்டதில் நாங்கள் எவ்வளோ துக்கத்தில் இருக்கோம் தெரியுமா அப்படின்னு. அந்த மாதிரி தான் எல்லாருமே டூலாக பயன்படுத்தும் போது தான் கொண்டாந்து லீடர்ஸ் கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க, அவங்களுடைய பாரம்பரியத்தை கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க, கடவுள் பக்தியை கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க, முன்னோர்களை கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. அவங்கெல்லாம் பாவிகளா, அவங்கெல்லாம் இதா, இவங்கெல்லாம் இதா அப்படின்னு. அப்போது அல்லாஹ் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுறான். நீ பெரிய ஷரியத் பற்ற உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி தான் தொடர்ச்சி அந்த கேள்விகள் வருது. என்னங்க பண்ணுறது, என்ன நபி இவர், ஒட்டகம் எங்கள் சரியத்தில் ஹராமு, இவரும் பாட்டுக்கு ஹலாலுங்கிறாரு. அதானே பேசிகிட்டு இருந்தாங்க இந்த கான்டெக்ஸ்ட்டில். ஒட்டகம் வந்து பனி இஸ்ராயல்களுக்கு ஹராமு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறேன், நான் எங்கே ஹராமாக்குனேன், அதுவும் அவராக வந்து தடை செஞ்சுக்கிட்டாரு, அது கூட நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல. இப்போ இது மாதிரி எல்லா விஷயங்கள் எல்லாமே முன்னாடி தான் பட்டியல் போட்டு அண்ணாமலா அதில் எல்லாம் கொண்டு வந்து அல்லாஹ் லிஸ்ட்டு காட்டுறான். இப்போ இவங்களுடைய அந்த ஷரியத்து அந்த சீன் வந்து அவங்க போடுறாங்கல்ல, எங்கள் சட்டத்திட்டங்கள் என்ன ஆகுறது, எங்கள் கிப்லா என்ன ஆகுறது, எங்களுடைய சனிக்கிழமை என்ன ஆகுறது, நீங்கள் பாட்டு வெள்ளிக்கிழமை ஆல்ட்ரு பண்ணி விட்டுட்டீங்க, சனிக்கிழமையுடைய மகத்துவம் என்ன தெரியுமா அப்படின்னு. அப்போ அல்லாஹ் கேட்குறான், சனிக்கிழமை மகத்துவம் உனக்கு என்ன தெரியும்? சனிக்கிழமை மகத்துவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தெரியுமா? எங்கள் மூசா நபிக்கு அது உயிருக்கு விட மேலே. டேய் யாரா வாங்குற காசுக்கு மேலே போகிறேன், முதல்ல உனக்கு சனிக்கிழமை மகத்துவம் என்ன தெரியுமா, உன் வரலாறு என்ன தெரியுமா, என்ன சேட்டை பண்ணிட்டு இங்கே வந்து உக்காந்துட்டுருக்க, சனிக்கிழமை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு தான் இங்கே வந்து உக்காந்துட்டுருக்கிறியா? நீ யார் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி? அதான் எல்லாம் கேட்குறான். எங்கே பாயிண்ட்டை பிடிக்கணுமோ எல்லாம் டைரெக்டாக கேட்குறான். அந்த ஊரை பற்றி சொல்லேன், சனிக்கிழமை நீங்கள் ரொம்ப ஒழுங்காக ஃபாலோ பண்ணீங்கல்ல, அந்த ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லேன். கடற்கரை ஓரத்தில் ஒரு ஊர் இருந்துச்சுல்ல, எல்லா பக்கம் நடந்துச்சு, ஆனால் கடற்கரையில் இருந்தவங்க பீக்கில் ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. எல்லா பக்கம் இந்த சேட்டை நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அது பீக்கில் வந்து இருந்தாங்க. அப்போது இது வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, அப்போ இதில் என்ன இன்னொரு மேட்ரு என்ன பியூட்டினா, இந்த சம்பவம் நடந்தது ஈசா நபிக்கு அப்புறம், ஈசா நபி காலகட்டத்துக்கு அப்புறம். ஆனால் ரசூலா வர வரைக்கும் சனிக்கிழமை தான் புனித நாள். அது வரைக்கும் அதோடைய இதில் வந்து சேஞ்சஸ் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கும் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். அவங்க வந்து மாற்ற முடியாது, ஓய்வு நாள் வந்து மாற்ற முடியாது. ஈசா நபியும் சனிக்கிழமை தான் ஓய்வு நாளை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அப்போது இந்த இடத்துல வர்ற வரைக்கும் அந்த வரலாறு தான். அதே மாதிரி இந்த வரலாறு பைபிளில் கிடையாது. ஏன்? பைபிள் தான் ஈசா நபியோட போச்சே. ஈசா நபிக்கு அப்புறம் நடந்த வரலாறு எப்படி பைபிளில் வரும்? பைபிளில் வராது. ஸோ பைபிளில் இந்த சப்ஜெக்ட் இல்லை. அதனால தான் எல்லாம் கேட்க சொல்கிறோம், நீ சொல்லுங்கன்ட்டு. இது மூசா நபி காலத்திலும் இல்லை, அது பின்னாடி அந்த அடுத்த வசனத்திலையும் அது தெரியுது, மூசா நபி காலத்தில் நடந்த சம்பவம் கிடையாதுங்குது. அப்போது இந்த விஷயத்தை வந்து அல்லாஹ் வந்து ஏன் சொல்லி காட்டுறான் அப்படின்னு பார்த்தா, முதல்ல இந்த சனிக்கிழமை பற்றி பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், கொஞ்ச நேரம் சில வசனங்கள் முன்னாடியே வந்து என்ன போயிட்டு இருந்தது, மூசா நபி வந்து சனிக்கிழமை ஓய்வு நாளாக ஆரம்பித்தாங்க. ஃபிரௌனுடைய காலகட்டத்தில் 7 நாளுமே ஒர்க்கிங் நாள் தான். 7 நாளுமே ஒர்க்கிங் நாள் தான். லீவ் நாளுங்கிறதே அவங்களுக்கு கிடையாது. நைட்டு ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு லீவ் நாள்.
அப்போ இந்த டைமில் தான் மூசா நபி கொண்டாந்து அவங்களுக்கு லீவ் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து இந்த 10 Commandments மூவிலெலாம் வேறு ரீசன் சொல்கிறாங்க. அவங்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் தான் நல்லா வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனால் அல்லாஹ் வந்து அதை என்ன பண்ணுறான், கட்டாயமாக்குறான். அப்போ இந்த ஓய்வு நாள் தான் அது ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்கிறோம், சனிக்கு தடைங்கிறோம். தடை இல்லை, அது ஓய்வு நாள். அது தடைங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட்டு. இது வந்து ரெஸ்ட்டு, எல்லாம் கொடுத்த நியாமத்து. அப்போ ஓய்வு நாளில் தான் அவங்க வந்து மூசா நபி வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து விடுதலை பயணமில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா விடுதலை பயணமில் 20வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். ஓய்வு நாளை தூயதாக கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரு. ஓய்வு நாளை எப்படி இருக்கணும், ரொம்ப பியூரிஃபையாக அதை ஃபாலோ பண்ணு. 6 நாள்கள் நீ உழைத்து அனைத்து வேலையையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகர்களும் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீயும் வேலை செய்யக்கூடாது, உன் மகனும் வேலை செய்யக்கூடாது, மகளும் வேலை செய்யக்கூடாது, அடிமையும் வேலை செய்யக்கூடாது, அடிமை பெண்ணும் வேலை செய்யக்கூடாது, உன் கால்நடைகள் கூட வேலை செய்யக்கூடாது, உன் நகர்களுக்குள்ளே இருக்கிற பனி இஸ்ராயில் அல்லாத ஒருத்தன் கூட உனக்காக வேலை செய்யக்கூடாது. இவ்வளவும் தடை, இவ்வளவும் வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான், இது வந்து ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் வந்து அல்லாஹ் போடுறான். இதெல்லாம் வந்து வயலேஷன், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போது இதில் வந்து வணக்க வழிபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறோம், வணக்க வழிபாடுகள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும். இப்போது ரெஸ்ட்டு கொடுக்குறோம், இபாதத்து வந்து மனுஷனுக்கு ரெஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் அதுவும் ரெஸ்ட்டு தான். இப்போ ரம்ஜானில் வந்து நைட்டில் வந்து தொழுகிறோம், நைட்டில் வந்து வேலை செய்யலாமான்னா செய்யக்கூடாது, ஆனால் தொழுவலாம். ஏன், அது ரெஸ்ட்டில் தான் வரும். நம்ம உடம்பு எப்போல்லாம் நம்ம வந்து ரூஹுக்கான எக்ஸசைஸ் கொடுக்குறோமோ அது எல்லாமே ரெஸ்ட்டில் வரும். அது இன்னும் ஹியூமன் குவாலிட்டியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். அது உடம்புக்கும் நல்லது. நைட்டில் முழிக்கிறது கெட்டது, ஆனால் தொழுவுறதுக்காக முழிக்கிறது நல்லது. நைட்டில் வேறு விஷயங்களுக்காக முழிக்கிறது கெட்டது, குரானை ஓதுறதுக்காக நைட்டில் முழிக்கிறது நல்லது. நைட்டில் வெட்டி பேச்சு பேசுகிறது கெட்டது, ஆனால் நைட்டில் அல்லாவை பற்றி, அல்லாவுடைய ரசூலை பற்றி, அல்லாவுடைய தீனை பற்றி பேசுவது நல்லது. இது வந்து ரூஹை வந்து சார்ஜ் பண்ணும், நம்முடைய உடம்புக்கு அது தேவையான ரெஸ்ட்டு கொடுத்துக்கும். நம்ம உடம்பு ஃபிட்னஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் ஆகும், டவுன் ஆகாது. நைட்டில் தொழுது யாரும் வந்து அது பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுலேயும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அது ஓய்வு நாள்லாம் ஓய்வு தான். இப்போ சனிக்கிழமை ஓய்வு தான், ஆனால் முழுசாக உட்காந்து இது பண்ணும். இப்போ இது ஃபிரௌன்ட்ட இருக்கும்போது இது அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, ஒரு பெரிய அருட்கொடையாக இருந்துச்சு. ஏன், அவன் பெண்டு வாங்குறான் வேலைக்கு. அவன் காலையில் 6 மணிக்கு ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆகும், நைட்டு 10 மணிக்கு முடியும். அவன் பாட்டுக்கு அவன் மேக்ஸிமம் எவ்வளோ உரியணுமோ அவ்வளோ உரிவான். அதுவும் இல்லாமல் கஷ்டமான வேலைகள் கொடுத்து செஞ்சுட்டு இருந்தான். அப்போ இவங்களுக்கு அது முதுகை முறிக்கக்கூடிய ஒரு வேலையாக இருந்துச்சு. அப்போ மூசா நபி வந்து சனிக்கிழமை ரெஸ்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணும்போது உடனே அது என்ன ஆகுது, பனி இஸ்ராயேல் மத்தியில் பெரிய வரவேற்பு வந்து கிடைக்கிது, நிம்மதியாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் பின்னாடி என்ன நடக்குது, ஃபிரௌன்ட்டு இப்போ விடுதலை வாங்கியாச்சு. இப்போ இந்த இடத்துல குரான் பேசிகிட்டு இருக்கிறது என்ன, குரான் அந்த பேசிகிட்டு இருந்த சம்பவங்கள் என்ன, மூசா நபி தூர் சீனா மலைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள எப்படிலாம் டார்ச்சர் பண்ணாங்க, அவங்களுடைய அந்த போதனைகள் வந்து எப்படிலாம் கேலிக்குரியதாக்குனாங்க. இந்த விஷயங்கள் தான் அந்த 7வது அத்தியாயத்தில் அந்த 163 வந்த 62 அந்த வசனங்கள்லாம் அந்த கான்டெக்ட் தான் பேசிட்டு வந்துச்சு. இப்போ கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வந்து அல்லாஹ் இதை ஃபிட் பண்ணுறான். ஏன்னா இப்போ இதுவும் அதோடைய கண்டினியூஷன் தான். அப்போ தூர் சீனா மலைக்கு அப்புறம் வந்தாங்கள்ல, இறங்கி வந்தாங்கள்ல, அதாவது ஃபிரௌன்ட்டு கடலை பிளந்து கூப்பிட்டு வந்தாங்கள்ல, அதுக்கப்புறமும் ஓய்வு நாள் வந்து இம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது. இப்போ இது லாஜிக்கா இல்லாஜிக் நமக்கு பார்த்தா, ஏன் கடுமையான வேலை இல்லை, இப்போ ரெஸ்ட் என்னத்து போயிருக்கு, அந்த ப்ரெஷர் வந்து போயிடுச்சு. 6 நாள் இந்த முதுகை முறிக்கக்கூடிய பிரமிடு கட்டுற வேலை, பெரிய பெரிய கல்லை இழுக்கிற வேலை, அந்த வேலையெல்லாம் இல்லை. ஆனால் ரெஸ்ட்டு மட்டும் எல்லாம் கண்டினியூ பண்ண சொல்கிறோம். ஓய்வு நாள் தான், அது எனக்கான நாள், அது டெடிக்கேட்டடாக அந்த ஸ்லாட்டு வச்சுருங்கன்றோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, பனி இஸ்ராயேல்கள் வயலேட் பண்ணுறாங்க. அப்போ வயலேட் பண்ண சொன்னால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வேங்க கடவுளே சொல்லிட்டாரு ஓய்வு நாள், போமா காந்திக்கு போயிட்டாரு. எப்படி நாங்கள் எவ்வளோ துக்கத்தில் இருக்கோம் தெரியுமா. இங்கே வந்ததுக்கப்புறம் 6 காந்தி என்ன ஓய்வு நாள், ஓய்வு நாள்னால் வானத்துலேருந்து சாப்பாடு வந்துடுமா, அது வந்துச்சு அவங்களுக்கு, அது வேறு கூத்து. என்ன வானத்துலேருந்து சாப்பாடு வந்தும் இவங்க ஓய்வு நாள் இவங்களுக்கு பத்தலை, அதுலேயும் அவங்க வயலேட் பண்ணுறாங்க. என்ன அதுலேயும் வந்து அல்லாஹ் வந்து சொன்னது வந்து அந்த அந்த வானத்துலேருந்து சாப்பாடு இறங்கும் போதும் அவங்களுக்கு சொல்லப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன தெரியுமா,
ஒரு வேலைக்கு மட்டும்தான் எடுக்கணும். சாப்பிட்டேன்னா உன் தட்டில் சோறு இருக்கக்கூடாது. வண்ணு சொல்வா இறங்குச்சுன்னா நீ சாப்பிட்டேன்னா முடிஞ்சு போயிடணும். நாளைக்குன்னு எடுத்து வைக்கக்கூடாது. அப்போ அது எடுத்து வச்சாங்கன்னா அது வயலேஷன். இன்றைக்கி வந்துச்சு, நாளைக்கு வருமா வராதா? வரும். இன்றைக்கி வந்துச்சுல, நாளைக்கும் வரும், நம்பணும். வரலைன்னா சும்மாவாது இரு, ஒரு நாள் வராமல் கூட போட்டும், ஒரு நாள் கம்மியாக வரட்டும், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். இவங்களை சோதிக்கிற மாதிரி. இல்லைன்னா அவங்களும் எடுத்து வச்சிருக்க மாட்டாங்களே. நேற்று 5 ரொட்டி இறங்கிச்சு, இன்றைக்கி 3 ரொட்டி தான் இறங்கியிருக்கு, நாளைக்கு 2 வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அடுத்த நாள் 6 வரும்போது 6 எடுத்து வச்சிருக்கு, ஒரு 2 ஸ்பேர் இருக்கட்டும். என்ன கொஞ்சம் புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணுவோம். ஆனால் இங்கே ரூல்ஸ் என்ன? எடுக்கக்கூடாது. 5னா 5 தான், 3னா 3 தான், இந்த மாதிரி. அப்போ இந்த இடத்துல பின்னாடி பனி இஸ்ராயல்கள் இந்த இடத்துலேயே வயலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே? மூசா நபி அங்கே தூர் சீனா மலைக்கு கீழே இருக்கும்போதே சனிக்கிழமை பால்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி காளை கன்று இவங்க வணங்கினாங்களோ அதே நேரத்திலேயே இது படுத்தப்பட்டிருக்கு. இதை பற்றி இல்லை இந்த இடத்துல சொல்கிறேன். எசக்கியலில் அல்ல சொல்கிறான், மானிடா, நீயே அவர்களுக்கு தீர்ப்பளிக்க மாட்டாயா? நீயே அவர்களுக்கு தீர்ப்பு கூற மாட்டாயா? அவர்களுடைய மூதாதையரின் வெறுக்கத்தக்க செயல்கள் அவர்களை அறியச் செய். அவங்க முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லு. அல்லாஹ் சொல்கிறான் பாரு. குர்ஆனில் ஒரு குற்றப்பட்டியல் படிக்கிற மாதிரி இந்த எசக்கியல் நபிகிட்ட அவர்களுடைய முன்னோர்களை பற்றி அல்லாஹ் அங்கே சொல்கிறான், நீ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு. இஸ்ரேல் வீட்டார் பாலை நிலத்தில் எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். என்ன? காளை கன்று கணங்குனாங்க. கடைப்பிடிப்போருக்கு வாழ்வளிக்கும் என் நியமங்களின்படி அவர்கள் நடக்காமல் என் நீதி நெறிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு என் ஓய்வு நாள்களையும் மிகவும் இழிவுபடுத்தினார்கள். எங்கே பண்ணியிருக்கிறாங்க? பாலை நிலத்தில். பாலை நிலம் எது? இதுதான் அந்த ஜோர்டான் அந்த பகுதியில், சவுதி அரேபியா மத்தியானுக்கு இந்த பக்கத்தில், அங்கே தான் அவங்க முகாம் போட்டிருந்தாங்களே, அந்த பாலை நிலத்திலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சனிக்கிழமை இது பண்ணிட்டாங்க. இப்போ கான்டெக்ஸ்டில் அது சரியாக ஃபிட் ஆகுது பாருங்கள். இந்த சனிக்கிழமை வயலேஷன் கொண்டு அல்லாஹ் அந்த தூர் சீனா மலையில் பண்ண வயலேஷனோடு கொண்டு போய் அட்டாச் பண்ணி இதுவும் அதுவும் ஒன்று அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே ஃபிட் பண்ணுறான். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், எனவே பாலை நிலத்திலேயே என் ஆத்திரத்தை அவர்கள் மேலே கொட்டி அவர்களை அழித்து விடுப்போவதாக நான் கூறினேன். அப்போ ஓய்வு நாளை அல்லாஹ் அந்த இடத்துலையே இவங்க வயலேட் பண்ணியிருக்காங்க. இது பைபிள் சொல்லுது. அதுக்கப்புறமும் பின்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க? சும்மா இல்லை, சும்மாவும் அவங்க என்ன பண்ணுறாங்க? நெகேமியா நபி காலத்துலேயும் அவங்க பண்ணுறாங்க. அப்பவும் அவரும் தடை செய்கிறார். என்ன செய்கிறாரு? அக்காலத்தில் யூதா மக்கள், நெகேமியாவில் 13ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனம், யூதா மக்கள் ஓய்வு நாளில் திராட்சை ஆலைகளில் வேலை செய்வதையும் தானிய பொதிகள் கொண்டு கழுதைகள் மீது சுமத்துவதையும் திராட்சை ரசம், திராட்சை பழங்கள், அத்திப்பழங்கள், இன்னும் பலவித சுமைகளை ஓய்வு நாளில் எருசலேமுக்கு கொண்டு வருவதையும் கண்டேன். அன்று உணவுப் பொருள் விற்பதை நான் கண்டித்தேன். அந்த நபி சொல்கிறாரு, ஏண்டா ஓய்வு நாள் அன்னைக்கு ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்டுருக்கு, ஓய்வு நாள் அன்னைக்கு தானிய பொதிகள் உள்ளே வந்துட்டுருக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்துகிட்ருக்கு, என்ன திராட்சை பழங்கள், அத்திப்பழங்கள் இதெல்லாம் வந்துட்டுருக்குது, நான் பார்க்குறேன், நான் கண்டேன், அதை நான் கண்டித்தேன் அப்படிங்கிறார். மேலும் அங்கு வாழ்ந்து வந்த தீர் நகர மக்கள் மீன் மற்றும் வணிக பொருட்களை யூதா மக்களுக்கு எருசலேமில் வாழ்வோருக்கும் ஓய்வு நாளில் விற்றார்கள். அப்போ மீனும் அவங்க என்ன பண்ணப்படுது? சப்ளை பண்ணப்படுது. எப்போது? சனிக்கிழமை. சனிக்கிழமை அவங்களுக்கு எந்த அளவுக்கு வயலேஷன்னா, வீட்டில் கூட அடுப்பு கூட பற்றக்கூடாது, பெண்கள் வெயிட்டு வேலை கூட செய்யக்கூடாது. அப்போது அவங்க சொல்கிறாங்க, ஓய்வு நாளை நீங்கள் மீறீர்கள். அப்போது அவர் என்ன சொல்கிறார் பாரு, எத்தனை தீமையான செயலை நீங்கள் செய்கிறீர்கள், நீங்கள் ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தலாமா? உங்கள் மூதாதையர் இவ்வாறு செய்ததால் அல்லவோ நம் கடவுள் நம்மீதும் இந்நகர் மீதும் இத்தீமையெல்லாம் வரச் செய்தார். இருப்பினும் ஓய்வு நாளை நீங்கள் மீறுகிறீர்கள், இஸ்ரேல் மீது கடும் கோபத்தை வரவழைக்கிறீர்கள், பனி இஸ்ராயல்கள் மேலே கோபத்தை நீங்கள் வர வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு? ஓய்வு நாளுக்கு முன் எருசலேமுடைய வாசல் மூடிடணும். ஓய்வு நாளுக்கு அப்புறம் தான், வெள்ளிக்கிழமையே நைட்டு மூடிடணும், கதவுகள் மூடப்பட வேண்டும். ஓய்வு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் திறக்கக்கூடாது அப்படின்னு, எச்சுமையும் உள்ளே வராதபடி இந்த மாதிரி இருக்கணும். என் வணிகர் சரக்கு எதுவுமே இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஓய்வு நாளை கடைப்பிடிக்கும்படி உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், வாயிலை காக்க வாருங்கள் என்று லேவியரிடம் கூறினேன். இதன் பொருட்டும் என் கடவுளே, என்னை கண்ணோக்கும் உமது பேரிரக்கத்தினால் என்னை மீட்டருளும்.
அப்போ ஓய்வு நாளில் வந்து நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யாருக்கு சொல்கிறாங்க? லேவியருக்கு சொல்கிறாங்க. லேவியர் யார்? மதகுருமார். அந்த 12 குலங்கள் இருந்துச்சுல்ல, இது வந்து இவங்க யார்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சம். மரியம் அலைஹிஸ்ஸலாமெல்லாம் அந்த செயினில் தான் வராங்க. இவங்களுடைய வேலை என்னென்னா இவங்களை மேய்க்கிறது தான். இவங்க ஏதாவது வயலேஷன் பண்ணுறாங்களா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் வந்து அவங்களுக்கு வந்து சட்டமாக வந்து இருந்திருக்கு. எசேக்கியேலில் வந்து இன்னும் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் நீதி நெருங்களை கடைப்பிடித்து ஒழுகவில்லை, என் ஓய்வு நாள்களை அவர்கள் இழிவுபடுத்தினார்கள், எனவே பாலை நிலத்திலேயே என் ஆத்திரத்தை அவர்கள் மீது கொட்டி என் சினத்தை தீர்த்து கொள்வேன் என்று கூறினேன். மேலும் நான் வேற்றினத்தாரிடையே பிரிந்து போக செய்வதாகவும் நாடுகளிடையே சிதறி போக செய்வதாகவும் பாலை நிலத்திலே அவர்களுக்கு எதிராக ஆணையிட்டு கூறினேன். இப்போது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சாபமாக நான் சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் ஓய்வு நாளை ஃபாலோ பண்ணலன்னா ஜெருசலம் மேலே படையெடுத்து வந்துடுவேன். ஓய்வு நாளை ஃபாலோ பண்ணலன்னா இந்த ஊரில் உங்களால் இருக்க முடியாது. ஓய்வு நாளை ஃபாலோ பண்ணலைன்னா நீங்கள் ஒரே உம்மத்தாக வாழ முடியாது, செதறி போக வச்சுருவேன். அப்போது இவர்கள் விரட்டப்பட்டதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்னவாக இருக்குது? இந்த ஓய்வு நாளை வந்து இவங்க வந்து வயலேஷன் பண்ணதுனால இருக்குது. இப்போ இந்த வயலேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் எதுக்காக இந்த ஓய்வு நாளுடைய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து மறுபடியும் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு? இதுக்கு பின்னாடி ஹிக்மத் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சையத் குத்துப் வந்து ஃபீஸிலாயில் குரானில் வந்து அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு உம்மத்துக்கு வந்து ரொம்ப டிசிப்ளின் முக்கியம். உம்மத்துங்கிறது சாதாரண பொறுப்பு கிடையாது, அது வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அப்போ அந்த உம்மத்துக்கு வந்து மிகப்பெரிய பொறுப்பு வந்து தரப்படுது. எவ்வளோ பெரிய பொறுப்பு? உம்மத்து வந்து மனிதர்களுடைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே ஹேண்டில் பண்ண போகுது, பொருளாதாரத்தையும் அவங்ககிட்ட தான் தரப்பட போகுது, அமானிதம் அவங்ககிட்ட தான் தரப்போகுது, பதவிகள் அவங்ககிட்ட வரப்போகுது. ஸோ பதவிகள் வரப்போகுது, இந்த மாதிரி பொருளாதாரம் வரப்போகுது. இப்போ இந்த மாதிரி வரக்கூற அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அதுக்காக பதவிக்காக நீங்கள் அடிச்சிக்கக்கூடாது, பொருளாதாரத்துக்காக நீங்கள் அடிச்சிக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு உலகத்துடைய அந்த பற்று, அந்த செல்வத்துடைய அந்த மோகம் வந்து கம்மியாக இருக்கணும். செல்வத்துடைய மோகம் என்னக்கூடாது? மோகமே இருக்கக்கூடாது. அது தேவையான அளவு பயன்படுத்திக்கணும், அதோடு விட்டுறணும். இவ்வளோ சாப்பாடு கொண்டாந்து வச்சாலும் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் சாப்பிடணும். இவ்வளோ பாக்கியங்கள், எவ்வளோ பணம் கொண்டாந்து விட்டாலும் நமக்கு என்ன தேவையோ அது மாதிரி நடந்துக்கணும். அப்போ இவ்வளோ செல்வம் வந்து பைத்துல் மாலில் வந்து குவியும் போது அதை வந்து கொஞ்சமாக பயன்படுத்தணும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. உமர்லையும் செஞ்சாங்க, உஸ்மான்லையும் செஞ்சாங்க, அபூபக்கர்லையும் செஞ்சாங்க, அலிலையும் செஞ்சாங்க. பின்னாடி வந்த பனு உமையாக்கள் என்ன பண்ணாங்க? அப்படியே அள்ளுனாங்க. வந்ததெல்லாம் அப்படியே செல்வங்களை மாளிகைகளை குவிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாச்சு? அதுக்கப்புறம் இஸ்லாம் வந்து டவுன்ஃபாலில் வந்து போயிடுச்சு. அப்போது இதுக்கு என்ன தேவை? மனக்கட்டுப்பாடு தேவை. இந்த மனக்கட்டுப்பாடுக்காக தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? சனிக்கிழமை நீங்கள் வந்து ஓய்வு நாளை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறோம். இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காசுக்காக அலையாமல் இருக்கணும், ஒரு டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின் உருவாக்கணும். இப்போது ஃபிரௌன் இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஓய்வு நாள் இவங்களுக்கு ஒரு பெரிய பர்டனாக தெரியல. ஏன்? ஃபிரௌனுக்கிட்ட வேலை செஞ்சால் காசு கிடைக்குமா? எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்தா ஓவர் ஷிஃப்ட்டு காசு கிடைக்குமா? சம்பளமே கிடையாது, ஓவர் டைமுக்கும் காசு கிடையாது. காசு கிடைக்காத பட்சத்தில் பிரச்சனை இல்லை. இப்போது நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறீங்க, கொத்தடிமையாக வேலை செய்கிறீங்க, அல்லது எவ்வளோ வேலை செஞ்சாலும் இவ்வளோ தான் சம்பளம்ன்ட்டு ஆயிடுச்சு. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓய்வு நாளை பக்காவாக ஃபாலோ பண்ணுவீங்க, தொழுகை நேரத்தை பக்காவாக ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ ஒரு இடத்துல போகிறீங்க, கான்ட்ராக்ட் பேசிக், ஒரு பொருள் செஞ்சால் 10 ரூபா, 100 பொருள் செஞ்சால் 1000 ரூபா, 150 பொருள் செஞ்சால் 1500 ரூபா. இப்போ உங்கள்கிட்ட டைம் இருக்குது என்ன? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய அந்த டைம் வந்து சுருக்குவீங்க. இதுதான் நமக்கு அல்லாஹ் வந்து இது வந்து ஒரு இதுதான் வைக்கிற ட்ராப். இப்போ இந்த பண்பு இருந்ததுனால நீ அன்ஃபிட், உன்கிட்ட பைத்துல் மால் தரக்கூடாது. அப்போ அல்லாஹ் உனக்கு மேன்மையே தரமாட்டான். ஏன்? காசுக்கு முன்னாடி என்ன ஆகிப்போச்சு? நீ உன்னுடைய டிசிப்ளினை வந்து நீ வித்துட்ட. அப்போது எப்போவுமே இந்த டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் அல்லாஹ் வந்து இங்கே என்ன பண்ணுறான்? இந்த ரெஸ்ட்ரிக்ட் வந்து பண்ணுறான். இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன நடந்துச்சு? ஜும்மா தொழுகையில் நடந்துகிட்ருக்கு. வெளியிலேருந்து சந்தையிலேருந்து பொருட்கள் வருது. வந்தவுடனே அது என்ன சந்தை? நம்ம ஊர் சந்தை மாதிரியா? அது எப்போ வரும்லாம் ஸ்டாண்டர்டு டைம்லாம் கிடையாது. அது ட்ராவல் பண்ணி பல 100 கிலோமீட்டர்லேருந்து வரும். அது எப்போனாலும் வரும். அது வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு போகிறவனுக்கு தான் பெரிய சிறப்பான பொருட்கள் கிடைக்கும். இப்போ தக்காளியாக வருதுன்னு, வெங்காயமாக வருது, பெரிய வெங்காயமாக போகிறவங்க எடுத்துவேன். வெங்காயம் 30 ரூபா அப்படின்னா முதல்ல இருக்கிறவங்களாம் பெரிய வெங்காயமாக பொறுக்கி எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்புறம் வர்றது சின்னதாக தான் இருக்கும். அதே 30 ரூபா கொடுப்பேன், ஆனால் உனக்கு சின்ன வெங்காயம் தான் கிடைக்கும்.
அதே 30 ரூபா கொடுக்குறவனுக்கு பெரிய வெங்காயம் போயிடும், பெரிய பூண்டு போயிடும். அப்போ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணிகிட்டு இருக்கவே டக்குன்னு அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. பயான் நடந்திருக்கு, நல்லா குரானில் அதை சம்பவமாகி கொண்டு வரோம். நபி நின்ற நிலையில் உம்மை விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். அப்போது இந்த டிசிப்ளின் வந்து அவங்களுக்கு இல்லை. அதுக்கப்புறம் ரசூலா மனக்கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பில்ட் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ பொக்கிஷங்கள் வந்துச்சு. டிசிப்ளினில் இருந்தவங்க இருந்தாங்க. அந்த துலக்காக்கள்கிட்ட அந்த டிசிப்ளின் இல்லை. காசை பார்த்தோன்னே ரசூலா என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து எனக்கு அப்புறம் இப்படி போயிடுவீங்க, குஃபுரில் போயிடுவீங்க, ஷிர்கில் போயிடுவீங்களான்னு நினைக்கலாம். ஆனால் பொருளாதாரத்துடைய மோகம் உங்களை காஃபிர்களாக ஆக்கிரும், ஒருத்தர் வெட்டிக்க நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இந்த விஷயத்தை தான் வந்து இந்த இடத்துலையும் அல்லாஹ் வந்து சோதனையாக ஆக்குறேன். அப்போது இங்கே என்ன பண்ணாங்க, சொந்தமாக விடுதலை ஆனதுக்கப்புறம் இவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேலை செஞ்சால் தான் காசு, உழைச்சாதான் வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த டைமை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, 4 காசு வந்தால் நல்லது தானே, ஜஸ்டிஃபிகேஷன் 1000 வரும், மீன் பிடிக்கிறது 1000 காரணம் வரும். என்ன 4 காசு இருந்தால் நல்லது தானே, அதை நாங்கள் நல்வழியில் செலவு பண்ணுவோம். முதல்ல நல்வழியில் சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் நல்வழியில் அது செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த காசுக்கு வந்து அல்லாஹ் ஒர்த்து. அப்போது இந்த இடத்துல இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சபத்துடைய அந்த நாளில் அந்த ஊரில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, இன்னும் ஜோர்டான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாங்கிற அந்த ஊர் ஜோர்டானில் தான் இன்றைக்கி இருக்குது. இப்போ அது இஸ்ரேல் கண்ட்ரோலில் அந்த பகுதி இருக்குது. அது கல்ஃப் ஆஃப் அக்கபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை சொல்கிறாங்க. இந்த போர்ட் வந்து இப்போ மறுபடியும் அவங்க ரீபில்டு பண்ணாங்க 1952. அந்த போர்ட்டை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஈலியாட் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகம் உருவாக்குனாங்க. இது 2025 வரைக்கும் இது வந்து ஆக்சஸில் இருந்திருக்கு. இப்போது ஹவுத்திகளுடைய அந்த இதனால் பேன்னால் வந்து அது என்ன இருக்குது, அது வந்து இப்போது இதாக இருக்குது. இப்போ இந்த சம்பவம் நடக்கிற அந்த ஊரில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்சப்பான உம்மத் இருந்திருக்கு. இதை பற்றி நம்ம இந்த 2 கிறிஸ்தவர்கள் அந்த ரோமை பற்றி பேசும்போது அதை வந்து டீட்டெயிலாக அது வேறு சில ஆங்கிள்ஸ் வந்து அதில் நம்ம பேசியிருப்போம். இப்போ இந்த இடத்துல நடந்த விஷயம் வரும். என்ன நடந்தது அப்படின்னா, அவங்களுக்கு மீன்பிடி மட்டும்தான் அங்கே ஒரே சோர்ஸ், வேறு எந்த சோர்ஸும் அங்கே தொழிலே கிடையாது. கடற்கரை நகரம். இப்போ நாகப்பட்டினம் இங்கெல்லாம் போனீங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் அவங்களுக்கு என்ன தொழில் இருந்துடும், ஒரே தொழில் தான், மீன் பிடிச்சி விற்றுடணும், இதுதான் தொழிலாக இருந்திருக்கும். நகரமயமாக்கல் ஆனதுனால இன்னைக்கு கனெக்டிவிட்டி ஆனதுனால நிறைய தொழில்கள் உருவாச்சு. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு என்ன ஆனது, மேஜர் இதுதான். அப்போ அல்லாஹ் வந்து அவங்கள வந்து சோதிச்சிருக்கான். ஏன்னா அவங்க ஏதோ சேட்டைகள் தொடர்ச்சியாக பண்ணியிருக்காங்க, அதனால் சோதிச்சிருக்கான். அப்போ அதில் வந்து கடலில் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் பூரா மீன்கள் கிட்டே வராது. இப்போ தூண்டில் போட்டு அந்த மாதிரி தான் பிடிக்கிற மீன், கடலில் கூட நேராக போய் வலை போட்டு பிடிக்கிற சிஸ்டம்லாம் இப்போ தான் வந்துச்சுங்கிறாங்க. குரானுக்கு அப்புறம் தான் கடலில் போய் நேராக அவங்க வலை போட்டு பிடிக்கிறது, இந்த பெரிய லார்ஜ் ஸ்கேல் ஃபிஷ்ஷிங் வந்து இப்போ தான் நடந்திருக்கு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கரவலை, இந்த தூண்டில் இப்படி தான் போட்டு பிடிப்பாங்க. அப்போது இதில் வந்து நடக்கும்போது என்ன ஆயிருக்கு, வாரம் பூரா மீனே வராது, கடற்கரைகிட்ட மீனே வராது. சனிக்கிழமை மட்டும் நெண்டுட்டு இப்படி வரும். அதுவும் எப்படி வரும், துள்ளி குதிச்சுட்டு இப்படி நெத்து குத்தலாக வரும். அது குரான் அந்த வார்த்தை என்ன பயன்படுத்துன்னா, ஈட்டிகள் மாதிரிங்கிற அந்த அரபி வார்த்தையை பயன்படுத்து, நேசா அப்படிங்கிற அந்த மாதிரி இப்படி தூக்கிட்டு வரும். அப்போ அந்த மாதிரி புடச்சிக்கிட்டு வருது. இப்போ இவங்க பார்க்குறாங்க, ஒரு வாரம் வருது, அடுத்த வாரம் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை போயிடுது, மறுபடியும் அடுத்த வாரம் ஃபுல்லாக மீனை காணும், கம்மியாக வருது, வயிற்று சாப்பிட்ற அளவுக்கு வருது, சேல்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் வரல. இப்போ இவங்க இப்படியே போயிட்டுருக்கேன், என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐடியா பண்ணுறாங்க, இப்படியே போயிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது. அப்போது ஒருத்தன் அந்த ஒரு குரூப், இன்னொரு புத்திசாலி குரூப், நம்ம வெள்ளைக்காரன் குரூப், அங்கே அதுக்குள்ளே அவங்களும் கிறிஸ்தவர்களாக யூதர்களாக மாறிட்டாங்க. அப்போ அவங்க வந்து ஐடியா கொடுக்குறேன், இவங்களுக்கு தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இவங்களுக்கு சூழ்ச்சிகள்லாம் இவங்களுக்கு பயங்கரமான கை வந்த கலை இல்லை, ஐடியா கொடுக்குறாங்க. மக்கு சனிக்கிழமை அது எப்படியும் வருதில்லை, அதுக்கு ஒரு சூப்பர் ரூட்டு கண்டுபிடிக்கும். என்ன, ஒரு கால்வாயை வெட்டு, அப்படியே குழியை தோண்டி அப்படியே ஒரு நீட்டமாக ஒரு கால்வாய் மாதிரி வச்சு விட்டுட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு அந்த கால்வாயோடைய இது வாய்க்கால் வந்து உடச்சி விட்டுரு. சனிக்கிழமை காலையில் மீன் துள்ளி குதிச்சுட்டு வரும்ல, அது அப்படியே அதில் துள்ளி குதிக்கும்போது அப்படியே அந்த கால்வாயில் அப்படியே டவுனில் வந்து நேராக வந்துடும். ஒன் சைடு வந்து அப்புறம் லாக் ஆகிக்கும், வந்து அந்த குழியில் உளுந்துக்கும், ஸ்டோரேஜ் ஆகிக்கும், அப்படியே கிடக்கும் சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் நல்ல புள்ளையாட்டம் அந்த மீன் இருக்கிற அந்த குழியில் இருக்கிற மீனை வேட்டையாடிட்டு விற்றுக்கோ. இப்போ சனிக்கிழமை நீ மீனை பிடிச்சியா, பிடிக்கல. எப்போ பிடிச்ச, ஞாயிற்றுக்கிழமை தான் பிடிச்ச. வேலை எப்போ, அதுக்கு முன்னாடி எப்போ வேலை பார்த்தேன், வெள்ளிக்கிழமை பார்த்தேன். வெள்ளிக்கிழமை டியூட்டி டைமில் டியூட்டி பார்த்தேன். சனிக்கிழமை ரெஸ்ட் டைமில் ரெஸ்ட் எடுத்தேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை டியூட்டி டைமில் மறுபடியும் டியூட்டி பார்த்தேன். சனிக்கிழமை நீ மீன் பிடிக்கலை. இது வேறு யார்கிட்ட வேணால் சொல்லு, நம்புவான். இது யார்கிட்ட சொல்கிற, அல்லாட்ட.
உன் சேட்டை என்னன்னு எனக்கு தெரியாது. அல்ல நீ யார் எப்படி, இது சனிக்கிழமை நான் வர வச்சதே எதுக்கு, இதுக்கு தான். இப்படி நீ ஏதாவது பண்ணுவ, சரி இப்படி பண்ணுறவன்னு நான் என்ன பண்ணுறேன்னு உலகத்துக்கு காட்டணும்ல, என்ன இதுக்காகத்தான் அல்லாஹ் வந்து இப்படி பண்ணுறேன். இப்போ இதில் வந்து லூப் ஹோல் வந்து மனுஷன் வந்து தேடுறான் பாரு. இது வந்து மனுஷனுடைய அந்த புத்தி. ஏதாவது ஒரு ஓட்டை தெரிஞ்சிச்சுன்னா, ஏதாவது ஒரு அந்த லூப் ஹோல் தெரிஞ்சிச்சுன்னா அந்த கேப்பை வந்து பயன்படுத்தி நாம் வந்து நல்ல இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதுக்கு தான் அல்லாஹ் என்ன ஆப் வைக்கிறான் அப்படின்னா, இந்த லூப் ஹோல் பயன்படுத்தி இப்படி தீன் ஃபாலோ பண்ணுறவன் ஆக்சுவலாக அல்லாஹ்வுக்கு தேவையே கிடையாது. இப்படி தீன் ஃபாலோ பண்ண போய் தான் நிறைய அக்கப்போரே நடக்குது. அதனால தான் இப்போ இன்றைக்கி இஸ்லாம் ஏன் இவ்வளோ தரம் தாழ்ந்து போயிருக்கு, லூப் ஹோல் தேடி போய் தான். களிமா சொன்னால் சொர்க்கம், களிமா சொன்னால் சொர்க்கம். அப்போது களிமா மட்டும் போதும். ஒரு ஜும்மாலேருந்து இன்னொரு ஜும்மாவுக்கு நடுவில் பாவம் மன்னிக்கப்படும். ஜும்மா டு ஜும்மா. வாவ், கிரேட் ஐடியா. இப்போ 5 நேர தொழுகை தேவையில்லை, ஜும்மா டு ஜும்மா மன்னிப்பு. சூப்பரு. அப்போ டெய்லி களிமா சொல்லிட்டு படுத்துருவோம், செத்தாலும் சொர்க்கத்துக்கு போயிடுவோம். ஜும்மா சொல்லிட்டு போயிடுவோம், சொர்க்கத்துக்கு போயிடுவோம். குர்பானி கொடுத்தா நடுவில் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு உம்ராவுக்கு இன்னொரு உம்ராவுக்கு பாவம் மன்னிக்கப்படும். ஹஜ்ஜு செஞ்சால் அன்று பிறந்த பாலகன் ஆயிடுவோம். ரமலான் வந்துச்சுன்னா 30 நோன்பு வச்சா நடுவில் இருக்கிறதெல்லாம் கவர் ஆயிரும். ஜக்காத்து கொடுத்துட்டா ஹராமாக சம்பாரிச்சது கவர் ஆயிரும். எப்படி இப்படி எல்லாம் ஃபிட் பண்ணி இப்போ இன்றைக்கி ஒரு நாரி போன சரியத்து, கேவலமான ஒரு சரியத்து இன்றைக்கி வந்து நாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். நம்மளை எவனாவது ஒரு பையன் மதிக்கிறானா? எவனும் மதிக்க மாட்டேங்கிறான். ஏன் அப்படின்னா அவன் பார்க்குறான், உலகத்திலேயே பேராசை பிடிச்சவன் எங்கே இருக்கான்? முஸ்லீம்கிட்ட தான் இருக்கான். உலகத்திலேயே வெறி பிடிச்சவன் எங்கே இருக்கான்? இங்கே தான் இருக்கான். உணவு மேலே பற்று வெறி, பொருளாதாரம் மேலே வெறி, அதிக நாள் வாழ்வதற்கான ஆசையில் வெறி, எல்லா இடத்துலையும் போய் பாரு. தீனி பண்டாரம்லாம் நம்ம தான். ஆஸ்பத்திரியில் பாரு, உயிர் பயத்தில் போய் அலறவங்கலாம் நம்ம தான். செக்கப் பண்ணி அந்த நான் செக்கப் பண்ணிக்கோங்க, ஜென்ரல் செக்கப் பண்ணி எல்லாம் யார்? நம்ம தான். அப்போது இது வந்து இந்த மாதிரி டிசிப்ளின் இல்லாத அந்த கூட்டத்தை வந்து அல்லாஹ் வந்து இவங்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைக்கக்கூடாது. இப்போ அதனால் அல்லாஹ் புரியுதா நம்மளை ஏன் இப்படி கீழே வச்சுருக்கிறான்ட்டு? ஏன்னா நம்மகிட்ட டிசிப்ளின் கிடையாது. டிசிப்ளின் இருந்தால் தான் மதிப்பேன். இப்போ உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்போ இன்றைக்கி வெள்ளைக்காரனே எடுத்துங்க, ஏன் மதிக்கிறாங்க அவனை? உலகியல் ரீதியாக அவனை மதிக்கிறாங்க. சில விஷயங்களில் எதுக்கு மதிக்கிறாங்க? சில விஷயங்களில் மட்டும்தான் மதிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய எந்த ரூல் ஃபாலோ பண்ணாலும் அதுக்கு உண்டான மரியாதை உனக்கு கிடைக்கும். அவன் எல்லாம் ஃபாலோ பண்ணுறான், ஒரு டைம் வச்சுக்கிறான். இந்த டைமில் தான் ஓப்பன்னா ஓப்பன் தான், க்ளோஸ்னால் க்ளோஸ் தான். நீ ஃப்ளைட்டுக்கு போயிரு, 60 மினிட்ஸ் பிஃபோர் கேட் க்ளோஸ்டுமா. 60 மினிட் பிஃபோர் ஆயிரட்டும், கேட் க்ளோஸ் பண்ணிடுவோம். நீங்கள் லக்கேஜோடு போய் அங்கே போய் இரு, போர்டை காட்டுவோம், டைம் ஆயிடுச்சு. சூழ்நிலை நீ அழுவு புலம்பு என்ன இலை வேணாலும் விடவே மாட்டேன். சமீபத்தில் ஒரு சீன் நடந்துச்சுல்ல, ஒரு ஹஜ்ஜு ஒன்று, ஒரு ஆள் வந்து லேட்டாக வந்தார். போன வருஷமாக அதுக்கு முன்னாடி வருஷம் வந்தார், கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட்டு போகல, திறந்து தான் இருக்குது, ஃப்ளைட் நின்றுட்டு தான் இருக்குது, ஏற்ற விடு. ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான். அவர் அது ஃப்ளைட்டு எல்லாம் போக விடாமல் பண்ணால், அது மாதிரி எல்லா ஃப்ளைட்டும் போகாது. அவருடைய கிளாஸுக்கு போச்சு, சரியா? எல்லா ஃப்ளைட்டும் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகாது. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டை வந்து அவங்க ஏற்றிட்டு போனாங்க. அது வேறு விஷயம். இப்போ இங்கே என்னென்னா, அந்த டிசிப்ளின் ஃபாலோ பண்ணான்னு வச்சுக்கோ, அது மேலே பார்க்கும்போது நமக்கு ஒரு மரியாதை வரும். அப்போ டிசிப்ளினே இல்லை, புரியுதா? அப்போ வெள்ளைக்காரன்ட்டு அந்த டிசிப்ளின் பாருங்கள். நீங்கள் ₹1,00,000 காசு கொடுங்க, அவன் அந்த ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பான். அப்போ தான் கடைசியாக ஒரு ஆளுக்கு சர்வ் பண்ணியிருப்பான். அந்த டோர் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி போட்டுருவான், ஓப்பன்னு இருக்கும். இப்படி அந்த ஸ்லைடு வந்து இப்படி திருப்பி போட்டு க்ளோஸ்டுன்ட்டானா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் தலையாக வந்து அடிச்சுக்கிட்டாலும் ஒரு காஃபி கொடுன்னா கூட தரமாட்டோம். க்ளோஸ்டுன்னா க்ளோஸ் தான். தொடச்சிட்ருக்கிறேன், இது க்ளோஸ்டு டைம், இது துடைக்கிற டைம், இது பூட்டுற டைம். அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை மதிப்பான். அதுதான் இவரும் சொல்கிறார். யார்? நெஹெமியா நபி என்ன சொல்கிறாரு? போட்டும், வியாபாரிகள் வந்து வெளியே தூங்குறாங்க, அதனால் நாங்கள் இறக்க போகிறோம். எப்படி? பொண்டாட்டி பிள்ளையோடு வராங்க. இவனுக்கு பிரச்சனைன்னா வேலை செய்யும்போது சொல்ல போல செய்ய மாட்டான். முதலாளி இன்னொருத்தனாக இருக்கட்டும், அப்போ ஒரு கஸ்டமர், தம்பி ஒரு கஸ்டமர் ஒருத்தர், கடை பூட்டிட்டிங்களாமா? எங்கே இருக்க? பக்கத்தில் தெரு தான் இருக்கேன், கொஞ்சம் திறந்து எடுத்து கொடு. எப்படிலாம் இல்லைங்க வேலை செய்கிறது? எங்களெல்லாம் பார்த்தா மனுஷனாக தெரியலையா? நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டாமா? எங்களெல்லாம் பார்த்தா இதாக தெரியலையா அப்படிம்பார். அதே ஓனர் ஆகிட்டா, இந்த காசு இருந்தால் 4 பேருக்கு நம்ம நல்லது செய்யலாம்ல. எப்படி? சனிக்கிழமை மீன் பிடிப்போம், நம்ம தான் சனிக்கிழமை மீன் பிடிக்கலையா?
நம்ம வெள்ளிக்கிழமை பிடிச்சோம், ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சோம், சனிக்கிழமை தான் நம்ம பிடிக்கலையே, அப்படியே டோன் மாறும். இது அல்லாட்ட அசிங்கமானது. அதான் சொல்கிறேன், டபுள் ஸ்டாண்டர்டு அல்லாட்ட அசிங்கமானது. நீ தொழிலாளியாக இருக்கும்போது எப்படி நடந்துக்கிட்டோ அதே மாதிரி தான் நீ முதலாளியாக இருக்கும்போது நடந்து. தொழிலாளியாக இருக்கும்போது உனக்கு தொழுகைக்கு ஒரு முதலாளி உனக்கு விடலை அப்படின்னா மனசு வலிச்சதுன்னா, முதலாளியாக இருக்கும்போது உனக்கு மனசு வலிக்கணும். உன் கீழே இருக்கிற அப்படியே உள்டாவாயிடுது. கீழே இருக்கிறவன் பள்ளியாசலுக்கு போனால் எப்படி ஆயிடுது? இப்போ முஸ்லீம் முதலாளி ஆகிட்டான்னா தொழிலாளியாக இருக்கும்போது கஜி ஓனர் விட மாட்டேங்கிறார் ஜி தொழுகிறது. இப்போ முதலாளி ஆகிட்டீங்க, அப்போது தொழிலாளிட்டு சொல்கிறீங்களா? தொழுவாத ஒருத்தன் பையன் கிடச்சா போனஸ் கிஃப்ட்டு. அதனால் முஸ்லீம் முதலாளிகள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம்களை வேலைக்கு சேர்த்துறது. ஏன்? இவன் தொழுகைக்கு போகணுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் பேசுவான், தொழுகைக்கு போகணுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் பேசுவான். காஃபிர் இருந்தால் அந்த டைமில் வேலை செய்வான்ல, அவனுக்கு பிரச்சனை இல்லைல்ல. அது மாதிரி இதெல்லாம் இது மாதிரி டபுள் ஸ்டாண்டர்டு நம்ம இருக்கிறதுனால இதெல்லாம் என்னென்னா ஹுப்பு துனியா தான், வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெளிப்படையாக ஒத்துக்க மாட்டோம். என்ன சொல்லுவோம்? ஆனா துனியாவுடைய முகப்பத்து இருந்திருந்தா அதை பண்ணியிருப்பானா, இதை பண்ணியிருப்பானா, நான் இப்படி பண்ணியிருப்பானா, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க, எல்லோரும் பண்ணுவாங்க. புரியுதா? அது எப்படின்னா அறுக்கிற மாதிரி இருக்கும். அந்த நெஞ்சு ஈரல் இருக்குல்ல, அது நம்முடைய இஸ்மாயில். அது அந்த இஸ்மாயில் அறுக்கிறது அவ்வளோ கஷ்டம். இஸ்மாயிலை படுக்க போடுறப்போ இது எப்படி பார்ப்போம். 10,000 1,00,000 இது சொல்லுவோம், நேசமணி சொல்லுவோம், 1,00,000 கான்ட்ராக்டடா, அப்புறம் செண்டிகளா, வீணாக போக வச்சிடாதீங்கடா. வந்தாண்டா ஒரு பெரிய பிஸ்னஸ் எடுத்துகிட்டு. அப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணுறான், இது டிசிப்ளின் மேட்டர் தான். இது முழுக்க என்ன, இது ஒரு டிசிப்ளின். அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களே. இப்போ இன்றைக்கி நமக்கு சனிக்கிழமை சுருக்கி வெள்ளிக்கிழமை தரப்பட்டதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதுலேயும் அந்த 1 மணி நேரம் மட்டும்தான்ட்டு. ஆனால் நமக்கும் 24 ஹவர்ஸ் இருக்குது. எப்படி இருக்குன்னா ஸ்ப்ளிட் பண்ணப்பட்டுருச்சு. அவங்களுக்கு 5 நேரம் தொழுகை கடமை இல்லை. யாருக்கு? பனி இஸ்ராயல்களுக்கு 5 நேர தொழுகைகள் கிடையாது. அவங்க 2 வக்த தொழுகை தான். புரியுதா? அதுவும் ஜமாத்தெல்லாம் பெருசாக பள்ளிவாசல்கள் அந்த மாதிரிலாம் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு அப்படி போட்டால் கூட இப்படி கிடையாது. இப்போ நமக்கெல்லாம் என்ன வச்சுட்டான், ஒவ்வொரு தொழுகை வக்தும் நமக்கு தடை செய்யப்பட்ட நேரம் தான். அந்த நேரம் விடணும், ரெஸ்ட்டு விடணும். அந்த நேரம் பாஸ் விடணும். அந்த நேரம் பிரேக் விடணும். அந்த நேரத்தில் கஸ்டமர் அட்டன் பண்ணக்கூடாது. அப்போ அந்த நேரத்தில் கஸ்டமர் வராரு, அவருடைய சிரமத்தை புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எல்லாம் டாவ். அவருடைய சிரமத்தை புரிஞ்சு குழந்தைய வச்சுருக்கிறாரு, ஃபேமிலியை வச்சுருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போங்க, குழந்தைய வச்சுட்டு வாங்க, அடிபட்டே வாங்க, லஞ்ச் டைம் தான். ரேர் கேஸில் ஏதோ உயிர் போகிற எமர்ஜென்சி, ரத்தம் பிளட்டு போயிட்டுருக்குன்னா மட்டும் எப்போ உள்ளே தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எப்போ ஒரு பேண்டேஜ் மட்டும் ஒரு ஆளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துங்க, அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. இவ்வளோதான். எல்லா இடத்துலையுமே டிசிப்ளின் இன்றைக்கி இப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா முஸ்லீம் மொஹல்லாவை தவிர மீதி எல்லாருமே டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் அல்லாஹ் ரிஸ்க்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு இருக்கிற முஸ்லீம் மட்டும்தான் அல்லாஹ் மேலே துளியும் நம்பிக்கை இல்லாமல் ரிஸ்க்கு கொடுப்பான்னு சொல்கிறா தான் சொல்லணும். நாளைக்கு மண் வரலைன்னா, சல்வா வரலைன்னா வரும். அந்த டிசிப்ளினுக்குள்ளே நம்ம இருந்தால் வரும். வராத பட்சத்தில் அதில் பரக்கத் செய்யப்பட்டுறாது, அது போயிடும், கைவிடப்பட்டுரும். அதனால் பார்த்தா நம்மளை அல்லாஹ் மதிப்பு இல்லாமல் வச்சுருப்போம், மதிக்க மாட்டாங்க. எப்படின்னா அந்த வெள்ளைக்காரன்ட்ட போயிட்டு இந்த ஒரு கடையை மூடிட்டிங்கன்னா கூட அவங்கள்ட்ட போயிட்டு இப்படி காசு எடுத்து இப்படி ஆட்டுங்க, போடா மூடிட்டு என்கிட்ட ஆட்டிட்டு. நம்மகிட்ட பாய் ஒரு கதவு தானே போய் பூட்டியிருக்க, இங்கே பாரு பாய், கத்த செலவு நோட்டு அப்படின்னு அப்படி திறந்து என்ன அதுலேருந்து வாங்கி 2 தர்மம் பண்ணிடுவோம்ல, 2 தர்மம் பண்ணிடுவோம்ல. சனிக்கிழமை தானே மீன் பிடிக்கக்கூடாது, வெள்ளிக்கிழமை பிடிச்சிருவோம்ல. வயலேஷன் அது பிரச்சனை பெருசாக வராது. ஜும்மா நேரத்தில் அது வாங்கி வச்சிரு, பக்கத்தில் கொடுத்துருங்க, அதை பண்ணிடுங்க, இதை பண்ணிடுங்க. அதெல்லாம் ஒரு ஏற்பாடு இருக்கக்கூடாது, 0 ஏற்பாடு. காஃபிராக வேலை செய்கிறாங்கன்னா கடையை மூடி ஷட் டவுன் பண்ணு. அக்கிமுசலாத்துன்னா என்ன தெரியுமா? தொழுகை நிலைநாட்டுறதுன்னா அந்த டைமில் லீவ் விடுறது தான் அக்கிமுசலாத்துன்னா. என்ன, ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்களா, 1.5 தொழுவுறான், தொழுவில் 2ஆம் பட்சம் லொஹர் பிரேக்கு, அசர் பிரேக்கு, மக்ரிப் பிரேக்கு, இஷா பிரேக், முடிஞ்சு போச்சு. ஆஃப்டர் இஷா நோ ஒர்க்கு. ஆஃப்டர் இஷா ஷிர்க்கு அதை வாங்கினீங்க அப்படின்னா வயலேஷனில் வரும், பர்க்கத்து கைவிடப்பட்டுரும். அப்போ அந்த டைமில் மீன் வரும், சனிக்கிழமை ஆஃப்டர் இஷா மீன் வரும். நீங்கள் பிடிப்பீங்க, நிறைய நல்லது பண்ணுவீங்க, அதெல்லாம் பண்ணுவீங்க.
அந்த நல்லது வாங்கி இப்படி இந்த பக்கம் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணி அதுதான் உடம்புல ஒட்டாது காசு. அது சொல்லுவாங்கள்ல, பாவத்தில் சம்பாரித்த காசு உடம்புல ஒட்ட தங்காது, ஆஸ்பத்திரிக்காக போகும், வெட்டி செலவாக போகும், வண்டி ஆக்சிடெண்ட் ஆகும், பறக்கத்து இருக்காது, பொருட்கள் வீணடையும், எல்லாம் என்ன போயிடும் சம்பாதிப்பீங்க, அப்படியே என்ன போயிடும் எப்படி இப்படி வீண் சொல்ல. அப்புறம் என்ன அதுக்கு ஒரு நியாயமான காரணம் என்ன, ஆஸ்பத்திரிக்காக சம்பாதிக்கணும். எதுக்கு இது ஆஸ்பத்திரிக்கு போகிற நவபத்து வந்தது அதனால தான், அந்த சம்பாரிச்சதுனால தான். அல்லா தான் நோயை கொடுக்குறான், அல்லா தான் நோயை குணப்படுத்துகிறான். ஏன் இந்த நிலைமை வந்துச்சு அதான் மேட்ரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இது ரூஹுக்கான வேலை. நீ உடல் இச்சைகளுக்காக வேலை செஞ்சுட்ருக்க, இந்த நேரத்தில் உடல் தேவையை பூர்த்தி செய்கிற. நீ என்ன பண்ணாலும், வீடு கட்டுறதுக்கு சம்பாதிச்சாலும், ட்ரெஸ்ஸு எடுக்க சம்பாதிச்சாலும், சாப்பாட்டுக்காக சம்பாதிச்சாலும் எல்லாமே உடல் இச்சைகள் தான். குறைச்சிக்கணும். இது என்னுடைய ஒர்க்கிங் டைமு, இதுக்குள்ளே எனக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நான் வாழ்வேன். அதுக்குள்ளே எனக்கு கிடைக்கலன்னா சாவேன், ஆனால் அதை மீறி நான் நடந்துக்க மாட்டேன். எப்படி? இதுதான் டிசிப்ளின். இந்த சமுதாயத்தை மதிப்பாங்க. எக்ஸாம்பிள், லிவிங் எக்ஸாம்பிள். நம்ம இப்போ இன்றைக்கி கூட முஸ்லீம்களில் சில எக்ஸாம்பிள் இருக்குது. போஹராக்கள் எடுத்து பாருங்கள். ரமதானில் மத்தியானம் கடை மூடுறவங்க அவங்க தான். அவங்க கஸ்டமர் எங்கேயாவது கைவிட்டு போயிருக்காங்களா? ஒரு மாதம்லாம் லீவே விடுறாங்க ரமலானுக்காக. இத்தனைக்கு அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும், தீனி ஆக்டிவிட்டீஸுமே பெருசாக இருக்காது. பெருசாக ஒரு மீட்டிங் போட மாட்டாங்க, பயான்கள் நடத்த மாட்டாங்க, பெருசாக ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ரூஹானியத்துக்காக கொஞ்சம் வேலை செய்வாங்க. இந்த ரம்ஜானுப்பா, இதோடைய புனிதத்தன்மை வேறப்பா, இதுக்காக நான் இது இந்த மாதத்தில் எனக்கு எவ்வளோ காசு வந்தாலும் எனக்கு தேவையில்லப்பா, இந்த மாதத்தில் எனக்கு எவ்வளோ காசு வந்தாலும் தேவையில்லப்பா, மத்தியானத்தோடு மூடுறேன், சாயந்தரத்தோடு மூடுறேன், வந்தால் வரட்டும், வராமல் போட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை, இதில் என்னால் வாழ முடியும், மினிமம் என்னால் வாழ முடியும். இதுதான் ஒரு இப்படி வாழ்ந்தவங்கள்ட்ட மதிப்பு ஏற்படும். இன்றைக்கி உலகத்தில் வரலாறு யாரெல்லாம் நினைவு கூறுது, அதிகமான வாகனங்கள், அதிகமான வீடு வாசல் தோப்பு துறவு, இப்படி வாழ்ந்தவங்களை வரலாறு நினைவு கூறுதா? சுருங்கி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி சும்மா ஒரு 2 பேரிச்சம்பழம் இருந்து உமர்லியானு மாதிரி ஒரு ட்ரெஸ், வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களை மதிப்பாக பார்க்குது. இவங்க எல்லாம் இப்போ நபிமார்கள், சஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், எங்கெல்லாம் யார் இந்த மாதிரி வாழ்ந்தாங்க. இவங்களுக்கு தான் மரியாதை. அப்போது இவங்ககிட்ட தான் நிர்வாகமும் கையில் கொடுப்பாங்க. இவன் என்னடா நான் வேலை நேரம் போட்டு வச்சுருக்கான், அப்புறம் பார்த்தா ஃபார்மாலிட்டி போட்டு வச்சுருக்கான், வேலை நேரம் போட்டிருக்கான், வேலை நேரம் இல்லாத நேரத்துலையும் வேலை செய்கிறான், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைங்கிறான், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டாலும் வர்றான். இவங்ககிட்ட ரூல்ஸ் எல்லாமே சும்மா ஒரு பேப்பரில் தான் இருக்க மாட்டிருக்கு. இவன்கிட்ட எந்த ரூல்ஸுமே ஃபிக்ஸடு கிடையாது போல இருக்குது. அவனை மதிக்கவே மாட்டான். இந்த மாதிரி வியாபாரம் செய்கிறவனை போய் பாருங்கள், யாரும் மதிக்கலாம் மாட்டான். அந்த நாய்க்குன்னா ஒரு ஃபோனு போட்டால் வந்துடுது, கடை மூடிங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே போயிட்டு கூப்பிடு, கடை பூட்டி தான் இருக்கும், ஏப்பா எங்கே பாருங்க, அப்படின்னு இங்கே தான் இருக்கான், பையன் நிற்கிறான், உடனே வரேன் கேட்டா, முடிஞ்சு போச்சு, மரியாதை புஷ்ஷுன்னு போய். அதே இந்த டிசிப்ளினுக்குள்ளே வேலை செய்கிறான் பாருங்கள், அவங்ககிட்ட பாருங்கள் தொழில் குவிது. நான் இது பார்த்துருக்கேன் எக்ஸாம்பிளாக. இப்போ நம்ம ஃபீல்டுலேயே ஒருத்தர், இந்த நாயுடு வெல்டிங்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக அவர் தான் நம்பர் 1. போனீங்கன்னா 6 மணி ஆச்சுன்னா எடுத்து வச்சுருவார். எப்போ? அந்த காலத்துலேயே 90ஸ்லேயே 6 மணி ஆச்சுன்னா எடுத்து வச்சுருவார். லேபரு டபுள் ட்ரிபிள் ரேட்டு மற்றவங்களோட ஜாஸ்தி. ஆனால் அவர்கிட்ட வேலை கொடுப்பாங்க, வேலை செய்வார், திருப்தியாக செய்வார், பர்ஃபெக்ஷனாக செய்வார், திறமையாக செய்வார். அப்படி அது மதிப்பு அவர்கிட்ட. அவர் எடுத்துக்கிட்டால் பெரிய விஷயம், பரவாயில்ல வாங்கிட்டாரா, தரன்ட்டாரா, பண்ணிட்டாரன்ட்டாரா, மதிப்பு. அது மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் எதுக்கு டிமாண்ட் இருக்கோ, எதுக்கு மதிப்பு இருக்கோ, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மதிப்பு அல்லாஹ் ஏற்படுத்தும். உதாரணத்துக்கே எடுத்துங்க, ஒரு பஸ் இருக்குது, எங்கே கை காட்டினாலும் நிற்கும், எவ்வளோ நாள் லோடு எடுத்துக்கும், நீங்கள் கொடுக்குறதும் வாங்கிக்கும். இப்போ பார்க்க போனால் ஒரு பேசஞ்சருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நல்ல பஸ். அதே மாதிரி அந்த பஸ்ஸு எப்போ வரும்லாம் தெரியாது, எப்போ போய் சேரும்லாம் தெரியாது. இதுதான் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அதே இன்னொரு பஸ் இருக்குது, குறிப்பிட்ட அந்த டைமுக்கு தான் வரும். எத்தனை பேர் இருந்தாலும் அது ஃபுல்லாக ஆகலை அதெல்லாம் பார்க்காது, கிளம்பிடும். கரெக்டாக டான் இந்த இடத்துக்கு போயிடும். இப்போ ஊருக்குள்ளே எந்த பஸ்ஸுக்கு மதிப்பு? அப்படியே ஒரு ஸ்கூல் இருக்குது, எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போய்க்கலாம்,
விரும்புனா கிளாஸ் ரூமில் இருக்கலாம், விரும்புனா உட்கார வேண்டியதில்லை. இந்த ஸ்கூலுக்கு மதிப்பு இருக்குமா? ஸ்ட்ரிக்ட்டு. 9 மணி ஆச்சுன்னா வெளியே நிறுத்திடுவாங்க. 2 நாள் 3 நாள் லீவ் போட்டுனா டிசி கொடுத்துருவாங்க. ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா கடுமையான பனிஷ்மெண்ட்டு கிடைக்கும். இப்போ எங்கே கொண்டு போய் பெற்றோர்கள் போட்டி போட்டு சேருவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நெகிழ்வாக நடந்துக்கும் போது நம்மகிட்ட தேடி வரும், இது நம்முடைய பண்பு. ஆனால் அது கிடையாது, இப்படி தான் நடக்கும். ஆரம்பத்தில் சோதிக்கப்படுவீங்க. சனிக்கிழமை ஸ்டார்டிங்கில் மீன் வராது. ஒரு 2 வாரம் நீங்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்காமல் இருங்க. 3ஆவது வாரம் வெள்ளிக்கிழமை மற்ற வாரத்து நாளில் மீன் வரும். ஒரு 2 வாரம் 3 வாரம் அல்லாஹ் நம்முடைய அந்த பியூரிட்டி ப்ரூவ் பண்ணுற வரைக்கும். அப்போ அதனால் நம்ம டிசிப்ளின் ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் சோதனையான காலகட்டமாக இருக்கும். டிசிப்ளின் ஒன்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டோம், நம்ம தவிர்க்க முடியாத சக்தியை அல்லாஹ் என்ன பண்ணிடுவோம், ஆக்கி விட்ருவோம், மதிப்பு கொடுத்துருவோம். இப்படி மதிப்பு உருவாகினதுக்கப்புறம் அந்த சமூகம் வந்து மேன்மையான சமூகமாக பார்ப்போம். சிவிலைஸ்டு மக்கள்னு சொல்கிறேன். சிவிலைஸ்டாக இன்றைக்கி யாரை வச்சுருக்கேன், எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருக்கும், அந்தந்த டைமை வந்து அவங்கள்ட்ட கீப் அப் இருக்கும், டிசிப்ளின் இருக்கும், எல்லாமே இருக்கும். இன்றைக்கி எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா டோட்டலாக இந்த உலகியல் விஷயங்களில் வெள்ளைக்காரன் டிசிப்ளின். அதே அல்லாவுடைய மற்ற விஷயங்கள் அவன் டிசிப்ளின் இல்லை, அதனால் அவனை அசிங்கமாக பார்க்குறாங்க. அவங்க கல்ச்சரை வந்து என்ன பண்ணுறாங்க, அசிங்கமாக பார்க்குறாங்க. நீ வந்து இப்படி இருக்க அப்படின்னு. இப்போது இந்த சனிக்கிழமை மேட்ருக்கு வரும். அப்போ இந்த வயலேஷன்ஸ் வந்து அவங்க நபிமார்கள் காலத்துலேயே அவங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டே வராங்க. அந்த பீக்கில் இந்த வயலேஷன் எப்போ போகுது, இந்த வெள்ளைக்காரங்களோட அந்த இவங்க மெர்ஜானதுக்கப்புறம், நம்முடைய விளக்கப்படி வெள்ளைக்காரங்களோட மெர்ஜானதுக்கப்புறம் அவங்க வந்து இப்படி ஒரு ஷார்ட்கட் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. வெள்ளிக்கிழமை கால்வாய் வெட்டு, சனிக்கிழமை மீனை உள்ளே விடு, ஞாயிற்றுக்கிழமை மீனை அள்ளி போட்டு வியாபாரம் பண்ணு, சனிக்கிழமை நீ மீனை பிடிக்கலை. அப்போ இந்த ரூல்ஸ் வரும்போது அல்லாஹ் சொல்கிறான், மேலும் இவர்களுக்கு நினைவூட்டும், அவர்களில் ஒரு குழுவினர் மற்றொரு குழுவினரிடம் எந்த மக்களை அல்லாஹ் அழிக்கவிருக்கின்றானோ அல்லது கடுமையாக தண்டனைக்கு ஆளாக்கி இருக்கின்றானோ அந்த மக்களுக்கு நீங்கள் ஏன் நல்லுரை வழங்குகின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் உங்கள் இறைவனிடம் தகுந்த காரணம் கூற வேண்டும் என்பதற்காகவே இவர்களுக்கு நல்லுரை வழங்குகின்றோம். மேலும் இதன் மூலம் இவர்கள் இறைவனுக்கு மாறு செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ளவும் கூடும் என்று பதில் கூறினார்கள். அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், வ இஸ் காலத் உம்மத்தம் மின்ஹும். அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்க, ஒரு உம்மத்து, அவர்கள் அந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் உம்மத்துங்கிறான். எந்த கூட்டத்தை பார்த்து உம்மத்து சொல்கிறான், அந்த நன்மையவி தீமை தடுத்துச்சுல அவங்கள பார்த்து அல்லாஹ் உம்மத்துங்கிறான். அப்போ உம்மத்துக்கு டெஃபினேஷன் என்னன்னு பாருங்கள். ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறவன் தான் உம்மத்து. ஒரு கொள்கை, கோட்பாடுகள், சட்டத்திட்டங்கள். இப்போ இன்றைக்கி முஸ்லீம் நம்ம உம்மத்துன்னு சொல்கிறோம், தொழுவ மாட்டேங்கிறான் ஆனால் உம்மத்துங்கிறோம். அல்லாவுடைய ஷரியத்தை வந்து கேள்விக்குறியாக்குறான் ஆனால் அவனை உம்மத்துங்கிறோம். இவன் ஆக்சுவலாக உம்மத்தில் கவர மாட்டான், பேருக்கு வேணால் இவன் உம்மத்துன்னு வச்சுக்கலாம். ஆனால் அல்லாவுடைய பார்வையில் அசலாக இவன் என்ன ஆயிட மாட்டான், அவன் வந்து உம்மத்தா ஆயிர மாட்டான். அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் வந்து இவங்ககிட்ட கேட்குறாங்க, பனி இஸ்ராயல்கள் இப்போ என்ன ஆயிட்டாங்க, பார்க்க போனால் பனி இஸ்ராயல் ஒரே உம்மத்து, இப்போ எத்தனை உம்மத்து இருக்குது, 3 உம்மத்து ஆயிடுச்சு. ஒரு உம்மத்து மீன் பிடிக்குது, இந்த வேலையை பண்ணுது, வெள்ளிக்கிழமை குழி வெட்டுது, ஞாயிற்றுக்கிழமை அறுவடை பண்ணுது. இன்னொரு உம்மத்து அது குழி வெட்டலை ஆனால் வேடிக்கை மட்டும் பார்க்குது, இந்த நடக்கிற அநியாயத்தை வேடிக்கை பார்க்குது. இன்னொரு உம்மத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க குழியும் வெட்டலை, நடக்கிற அநியாயத்தை வேடிக்கையும் பார்க்கல, அது தடுக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவங்களை வந்து உம்மத்து அப்படிங்கிறான். அப்போ அந்த தீமை ஏன் தடுக்கிறீங்க அப்படிங்கிற அந்த இது கேட்குறாங்க பாருங்கள். அதில் ஏன் அவங்க கேள்வி கேட்குறாங்க. இப்போது இந்த தீமை செஞ்சிட்ருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட இவங்க போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பேசும்போது என்ன சொல்கிறாங்க, அவங்ககிட்ட ஏன்பா பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. இது எப்போ வரும், இந்த டயலாக் எப்போ வரும் அப்படின்னா, அந்த மனிதர்களுக்கு முதல் முறை உபதேசம் செய்யும்போது இவங்க பண்ணுறதில்ல, திரும்ப திரும்ப உபதேசம் சொல்லப்பட்டுகிட்டே இருக்குது. இவங்க பல வாரங்களாக இந்த வேலை செஞ்சிட்டே இருக்காங்க, கேட்குற பாடே இல்லை. ஆனால் மறுபடியும் இவங்க வந்த வேலையை செய்யும்போது மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இந்த கூட்டம் வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க கேட்குறாங்க, ஏன்ப்பா இதுக்கு முன்னாடி 10 வாரம் நீ பேசணும்ல, அப்போல்லாம் திருந்தவே இல்லை, இப்போ 11ஆவது வாரம் மறுபடியும் வெட்டுறான், மறுபடியும் நீ வந்து சொல்லிட்டு இருக்கிற. அப்போ இவங்கள்கிட்ட சொல்லி ஏதாவது பிரயோஜனம் இருக்குது. புதுசாக ஒரு ஆள் வந்தால் அவன்கிட்ட அந்த பேட்ச்கிட்ட நீ பேசுகிறதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. திரும்ப திரும்ப ஒரு குற்றம் செஞ்சுட்டே இருக்கிறான், இந்த பேட்ச்கிட்ட பேசி என்ன தண்டம், பேசுகிறது வேஸ்ட்டு. இப்போ தான் அந்த வார்த்தையை அவங்க சொல்ல முடியும். அப்போ இந்த சூழ்நிலையில் அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போது பிரச்சாரம் இங்கே ஃபீஸபிளே கிடையாது. இது பயன் தருமா பிரச்சாரம்? தராது. அப்பட்டமாக தெரியுது பிரச்சாரம் பயன் தராது. ஏன் தராது? இது ஃபஸ்ட் டைம் கிடையாது, பல தடவை நடந்துகிட்ருக்கு. திரும்ப திரும்ப இவங்களும் சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்களும் இந்த காதில் வாங்கி, நாங்கள் எங்கே சனிக்கிழமை மீன் பிடிச்சோம்,
வெள்ளிக்கிழமை தானே குழி வெட்டணும், போவியா? வெள்ளிக்கிழமை குழி வெட்டக்கூடாதுன்னு குரானில் இருக்கா? அது மாதிரி தான் இப்போ இக்காமத்து தீனுக்கு எங்கே இருக்குது? புரியுதா? 3 நாளில் அமீர் இல்லை அப்படின்னா அமீர் ஏற்படுத்தணுன்னு இருக்கு. அதை யார் ஏற்படுத்தணும்? அது உலமாவுடைய கடமையா, மக்களுடைய கடமையா? யார் அந்த பூனையை இது பண்ணுறது? அது எங்கேருந்து அந்த சீர்திருத்தத்தை தொடங்கணும்? அது கம்பல்சரியா நாட் கம்பல்சரியா? ஆனால் விட்டு கேட்டால் எல்லாமே ஓகே ஓகே ஓகேன்ட்டு வருவோம். இக்காமத்து தீனுக்கு ஓவராலாக கேட்கும்போது எல்லாருமே களைஞ்சி அப்படியே தள்ளி நின்றுக்குவோம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு என்ன பொறுப்பு? நம்மளும் டாவு போட்டு இருந்துக்கலாம்லாம் இருக்கக்கூடாது. ஏன்? நம்ம தான் வந்து பாத்திலை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலையே, நம்ம தான் பாத்தில் வந்து சரின்னு சொல்லலையே, பாத்திலோடு நம்ம போய் கூட்டி வைக்கலையே. ஆனால் பாத்திலுன்னு நம்ம சொல்ல வேண்டிய தேவை கிடையாதுன்னா கேட்டால் சொல்லணும். அதை அந்த மக்கள் ஏற்க மாட்டாங்க, அது பிரச்சனையே கிடையாது. அது சொல்கிறது சொல்லி தான் ஆகணும். ஏங்கிறது தான் குரான் வந்து டெஃபினேஷன் சொல்லுது. என்ன சொல்லுது? நாங்கள் உங்கள் இறைவனிடம் தகுந்த காரணம் கூற வேண்டும் என்பதற்காகவே இவர்களுக்கு நல்லுரை கூறுகின்றோம். என்ன இறைவன்கிட்ட தகுந்த காரணம்? மறுமையில் நிப்பாட்டுவான்ல, கொஸ்டின் பண்ணுவான்ல, ஏன்டா இந்த கூட்டம் இப்படி தப்பு பண்ணிட்டு இருந்துச்சு, ஏன்டா நீ இது சொல்லலை அப்படின்னு கேட்பான்ல. அப்போ நான் என்ன பதில் சொல்லுவேன் என் இறைவன்கிட்ட? போன வாரம் சொல்லிட்டேன்னு சொல்லுவேன். இந்த வாரமும் உயிரோடு தான்டா இருந்தேன், இந்த வாரம் உன் கண்ணு மாடி ஃப்ரெஷ்ஷாக தான்டா குற்றம் நடக்குது, அப்போ நீ ஃப்ரெஷ்ஷாக தான்டா சொல்லணும். அவன் எத்தனை வாட்டி குற்றம் செஞ்சாலும் நீ உயிரோட பூமியில் இருக்கிற வரைக்கும் உன்னுடைய ஜஸ்டிஃபிகேஷன் இது. நீ இந்த பூமியில் வாழ்வதற்கான ஜஸ்டிஃபிகேஷன் எது? அந்த தப்புன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். நான் சொல்லி பார்த்துட்டேங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு காலத்தில் எண்டு கார்டு போடவே முடியாது. சொல்லிக்கிட்டே இருக்கணும், அந்த மக்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கணும். இப்போ இதுதான் வந்து அல்லாஹ் இந்த வைக்கக்கூடிய இன்னொரு இது. அது தீமை தடுப்பதுடைய பர்பஸ் என்னங்கிறதும் இங்கே புரியுது. அந்த தீமை நின்றுங்கிறது தான் அந்த தீமை தடுக்கிறதுடைய பர்பஸாக கிடையாது. அந்த பர்பஸ்னால் நிறைய காரியத்தில் நம்மளே முடிவு பண்ணி அட்வான்ஸாக நிறுத்திடுவோம். இனி இவன் கேட்க மாட்டாங்க, அவனே சொல்லிட்டாங்க என்கிட்ட இந்த விஷயத்தில் பேச வேண்டான்ட்டான், இந்த தீமை வந்து இனிமேல் நீ தடுத்துகிட்டே இருக்கக்கூடாது, சொல்கிறது நீ சொல்லிட்டு எனக்கு தெரியும்ட்டான். ஆனால் இனிமேல் நம்ம பேசிட்டு தான் இருக்கணும், சொல்லிட்டு தான் இருக்கணும். ஒரு தீமை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அதை நம்ம சொல்லிட்டு தான் இருக்கும். ஏன்? ஒன்று அவன் சாகணும், இல்லை நாம சாகணும், தீமை நிற்கணும். 3ல் ஏதோ ஒன்று நடந்தால் மட்டும்தான் நம்ம தீமையை வந்து தடுக்கிறத வேலையை வந்து நிறுத்த முடியும். இல்லைன்னா இந்த தீமை தடுக்கிறதோட ஹிக்மத் என்ன குரான் சொல்லுது. இப்போ இன்றைக்கி இந்த உம்மத்துக்கிட்ட அட்வைஸ் பண்ணுறது ஏதாவது யூஸ் ஆகுமா? யூஸே ஆகாது. ஆனால் இதுக்காக எனர்ஜி வேஸ்ட் பண்ணலாமா? பண்ணி தான் அவனு வேறு வழியில். நல்லா தெரியும் இந்த மக்கள் பயங்கரமான ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து அவருக்கு வந்து நியாயமான விளக்கங்கள் வச்சுருக்காங்க. சனிப்புகளை மீன் பிடிக்கிறது இவங்கள்ட்ட தங்கமான காரணம் இருக்குது. இந்த உம்மத்து இருந்தால் தானே இது சர்வை பண்ணும், இதுக்காக சில சமரசங்கள் பண்ணித்தானே ஆகணும், இது இல்லைன்னா எங்கள் அமைப்பு நிற்காது, இது இல்லைன்னா உம்மத்து நிற்காது, இது இல்லைன்னா அல்லாவுடைய பேர் இருக்க மாட்டான், பள்ளிவாசல் இருக்காது, அது இதுன்னு போட்டு இல்லாத ஃபிட்டிங்ஸ் வந்து இவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கிடையாது. ஆனால் அசல் ஜஸ்டிஃபிகேஷன் என்ன? அல்லாவிடத்தில் நம்ம போய் பதில் சொல்லணும். என்னன்னு பதில் சொல்லுவோம். அப்போ இந்த நேரத்தில் அந்த ஷரியத்தை வந்து அல்லான்னு சொல்கிறான். இந்த 3 கூட்டமாக அல்லா சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல இன்னொரு மேட்டர் புரிஞ்சுக்கணும். பனி இஸ்ராயல்களில் எப்போவுமே லைவில் ஒரு நபி இருந்துகிட்டே இருப்பார். இப்போ இங்கே நபி இல்லைங்கிறது புரியுதா இல்லையா? 3 குழு தான் எது சரி ராங்குங்கிறது டிபேட் போயிட்டுருக்கு. அந்த பனி இஸ்ராயல்களில் நபிமார்கள் இருந்துகிட்டே இருந்த காலகட்டம் மூசா நபியிலேருந்து ஈசா நபி வரைக்கும் தான். இந்த ப்ராக்கெட் இப்படி ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல எண்ட் ஆயிடுச்சு. ஈசா நபிக்கு அப்புறம் நபி கிடையாது. அப்போ நபி இல்லாத காலகட்டத்தில் தான் இது நடந்திருக்கு. இருந்திருந்தால் அந்த லைவில் இருந்த நபி தான் அதை கண்டிச்சிருப்பார். நபிக்கிட்ட இந்த டெஃபினேஷன் பேசிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் எங்கே தீமையை தடுக்கிறீங்களா? வேலையாக தான்டா போட, ஏன் தீமை தடுக்கிறது ஏன் பண்ணுறேன்னு வேலையாக தான், எனக்கு ஃபுல் டைம் வேலையாக அதுதான், நான் அதான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் வந்து ஈஸியாக வந்து அவர் சொல்லிடுவார். அப்போ இது வந்து முக்கியமான ஒரு படிப்பினை. அப்போ அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், இறுதியில் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தவற்றை முற்றிலும் அவர்கள் மறந்து விட்ட போது தீமைகளிலிருந்து தடுத்து கொண்டிருந்தவர்களை நாம் காப்பாற்றினோம். அநீதி புரிந்த அனைவரையும் அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்த காரணத்தால் கடுமையான வேதனை கொடுத்து தண்டித்தோம். இப்போ இந்த இடத்துல யார் பாதுகாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தீமைகளிலிருந்து தடுத்து கொண்டிருந்தவர்களை நாம் காப்பாற்றினோம். அப்போ இந்த இடத்துல இதுலேயும் வந்து தப்சீர்கள் என்ன இருக்குது? முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த மீன் பிடிச்ச கூட்டம் மட்டும்தான் தண்டிக்கப்பட்டிருக்கு, இந்த கூட்டமும் தண்டிக்கப்படலை அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க? மீன் பிடிச்ச கூட்டம் தான் தண்டிக்கப்பட்டிருக்கு, இந்த கூட்டம் தண்டிக்கப்படலைங்க. ஆனால் குரான் தெளிவாக சொல்லுது யார் பாதுகாக்கப்பட்டாங்கன்ட்டு.
அப்போ மீதி கூட்டம் ஒரே கூட்டம்தான். தீமை தடுக்காத கூட்டமும் தீமை செஞ்ச கூட்டமும் ஒன்று தான். அவன் நீ தீமையை செய்யலை, நீ மட்டும் பாதுகாப்பாக இருந்துட்ட, ஆனால் தீமை தடுக்காமல் இருக்க, அப்போ நீயும் குற்றம் தான். அப்போ அதனால் இதுவும் வந்து நம்மகிட்ட வந்து முக்கியமாக கவனிச்சோம். அதே மாதிரி இப்போ இந்த 3 டீமாக எல்லாம் பிரிக்கிறான்ல, இப்போ இந்த இடத்துல மௌலானா மௌதூதி ஒரு விளக்கம் சொல்கிறார், அதுவும் வந்து ஆப்டான விளக்கம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அல்லாவுடைய சுன்னத்தை பொறுத்த வரைக்கும் 3 டீமாலாம் எல்லாம் பிரிக்க மாட்டான். எப்போல்லாம் வந்து அந்த ஹக்கு பாத்தில் டிசைட் ஆகி உலகத்தில் பனிஷ்மெண்ட் வருதோ அப்போ 2 டீம் தான் இருக்கும் பூமியில். ஒன்று அழிக்கப்பட்ட டீம், இன்னொன்று காப்பாற்றப்பட்ட டீம். அப்போ காப்பாற்றப்பட்ட டீமுன்னு எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டான், தடுத்த டீமு காப்பாற்றப்பட்ட டீமுன்ட்டான். அப்போ இந்த டீமு நடுவில் வந்து இன்னொரு நியூட்ரல் டீம் ஒன்று பாசிபிளே கிடையாது. 3 டீமாக அங்கே பிரிஞ்சிருக்கிறதுக்கு அங்கே வந்து முகாந்திரம் வந்து கிடையாது. இது வந்து நேரடியாக யார் வந்து இந்த இதில் மட்டும் இருந்தாங்களோ, அந்த குற்றத்தை யார் அந்த தடுக்கிற பணியில் இருந்தாங்களோ என்ன அவங்களுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், அவங்கள மட்டும்தான் அல்லாஹ் பாதுகாத்துருக்கான். இன்றைக்கி வந்து உம்மத் பெருசாயிருச்சு. இஸ்லாத்துடைய ஹலால் ஹராம் சர்க்கிள் இன்றைக்கி வந்து சோஷியல் லைஃப் வந்து இவால்வ் ஆயிடுச்சு பெருசாக. அப்போது இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றம் அடைஞ்சிருச்சு. அப்போ இதில் குற்றங்கள் எல்லாமே நம்ம தடுக்கிற போது இதை கவனத்தில் வச்சுக்கணும். புரியுதா? நம்ம என்ன வேலை செய்கிறோம், நம்ம என்ன பண்ணணும், தடுத்தாகணும். தடுத்து ஆகலைன்னா நம்ம இருக்க முடியாது. நமக்கு சைத்தான் என்ன போடுவான், தடுத்தா நமக்கு வந்து ஆபத்து வரும், தடுத்தா நமக்கு பிரச்சனை வரும். ஆனால் அப்படியே உள்ட்டா, தடுக்கலைன்னா தான் நமக்கு பிரச்சனை வரும். நீங்கள் தடுங்க, அல்லாவுக்காக துணிஞ்சு அந்த தீமைகளை தடுக்கும்போது அல்லாஹ் உங்களை வந்து என்ன பண்ணுவான், தவிர்க்க முடியாத சக்தியாக பூமியில் வந்து உங்களை சர்வை பண்ண. அந்த கூட்டத்தை எப்படி அல்லாஹ் அழிப்பான்? அப்போ அந்த கூட்டத்தை வந்து அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு படிப்பு. நல்லா சொல்கிறான். பிறகு அவர்கள் எந்த செயலை செய்யக்கூடாதென தடுக்கப்பட்டார்களோ அவற்றையே அவர்கள் ஆணவத்துடன் செய்து கொண்டிருந்த போது நீங்கள் குரங்குகளாகி இழிவடைந்து விடுங்கள் என்று நாம் கூறினோம். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறான் பாரு, கடைசி அந்த அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீ அட்வைஸ் ஃபஸ்ட்டு தடவை பண்ணும்பார், அவன் ஒரு கில்ட் ஃபீலில் இருப்பான். 2வது தடவை பண்ணும்பார், நான் வந்துட்டானா இதைத்தான் சொல்ல போகிறான், முன்னாடியே முடிவு பண்ணணும், பாய் வந்துட்டாரா இதான் சொல்ல போகிறாரு. அடுத்த தடவை சொல்லுப்பார், பாய் கம்மனிரு பாய். அடுத்த தடவை பேச ஆரம்பிக்க மாட்டே அமைதியார். இது வந்து ஆணவ போக்கு. இப்போ இந்த ஆணவ போக்கு போகுதுன்னா கடுமையான அல்லாவுடைய பிடி வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்னைக்கு வந்து நன்மை அந்த நன்மையாக சொல்லப்படுறது கூட உங்களால் நன்மை செய்யாத ஒரு குற்றம், அதை சுட்டி காட்டி அதை வந்து மறுபடியும் வந்து தொடர்றது அதோட பெரிய குற்றம். அதை தொடர்ந்து அது வந்து கடைசியாக அதை செஞ்சுட்டே இருக்கும்போது அது ஆணவ போக்கில் கொண்டு போய் விட்டுரும். ஆணவக்காரர்கள் எல்லாருமே அழிக்கப்படும். அப்போ இந்த இடத்துல ஆணவமாக இருக்கிறதுனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், நீங்கள் குரங்குகளாக இழிவடைந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னு உனக்கு இல்லை, செல்ஃப் டிசிப்ளின்னு உனக்கு இல்லை. அப்போனா நீ ஹியூமன் ஃபார்மில் இருக்கவே கூடாது. உனக்கு ஆப்டான இடம் குரங்கு தான். அப்போ இதில் இன்னொன்று கேள்வி வருது, நேரடியாக அவங்க குரங்களா ஆனாங்களா? அது குரான் பேசலை, சைலண்ட் மோடில் போயிடுச்சு. அப்போது நேரடியாக ஆனாங்களான்னு ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அந்த விளக்கம் சொல்லும்போது என்ன, குரங்களாக இருக்கிறது பனிஷ்மெண்ட்டு கிடையாது, அது ஒரு தண்டனை. இதில் என்னென்னா இதில் 2ஆக வந்து பிரிக்கிறாங்க. சையத் குத்துபு, மௌலானா மௌதூதி இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 2ஆக பிரிக்கிறாங்க. என்ன பிரிக்கிறாங்கன்னா, ஒரு டீமு ஆன் த ஸ்பாட்லேயே குரங்குகளாக மாற்றப்பட்டிருக்கு. இப்போ இவங்களுக்கு வம்சம் பெருகுமா? பெருகாது. அது அழிக்கப்பட்ட சமூகம், அவங்களுக்கு அடுத்த அந்த குரங்குகளுக்கு வாரிசெல்லாம் வராது. அதோடு அவங்க அந்த பேட்சோடு அப்படியே வாழ்ந்து அப்படியே செத்துருவாங்க. அப்போ மனுஷனாக இருந்தவன் ஏதோ ஒரு உலகத்துக்கே படிப்பினே ஆகிற மாதிரி நடந்திருக்கு. இந்த ஜுமான்ஜி படத்தில் வரும்ல, மனுஷனாக இருப்பான், அவன் மூஞ்செல்லாம் முடியெல்லாம் பிறந்து வால் முளைச்சிக்கிட்டு இப்படி இருந்தானா எப்படி இருக்கும் பூமிக்குள்ளே? ஏன்டா இப்படி இருக்கு? குரங்கு செட்டப் பண்ணால் குரங்காவே எல்லாம் ஆக்கிட்டான். இப்போ அடுத்த பேட்சுக்கு வருவோம். இப்போ மனிதர்கள் நாம் என்ன சொன்னோம், ஐடியாலஜிக்கலாக அவங்க குரங்கெல்லாம் மாறிட்டாங்க, அப்படி இருக்க தானே செய்கிறாங்க. இப்போ நேரடியாக அவங்க சனிக்கிழமை வயலேஷன்லாம் பண்ணல, ஆனால் டிவைன் லாஸ் ஒன்றும் இல்லவே இல்லைங்கிறானே. இப்போ உதாரணத்துக்கு குளிர் பிரதேசங்களில் ஆப்பிள் விளையுது, அதை கொண்டாந்து சஹாரா பாலைவனத்தில் நடுவானா? நடமாட்டான். பாலைவன பிரதேசத்தில் விளையிற பொருள் கொண்டு போய் குளிர் பிரதேசத்தில் நடுவானா? நடமாட்டான். இந்த மாதிரி அங்கே இருந்தால் செத்துரும், இங்கே செத்துரும். என்ன கேட்டால் என்னம்பா, இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, இதுக்கு என்ன இருக்குது, இதுக்கு வந்து ஒரு இயற்கை விதிகள் இருக்குமா. ஆனால் மனிதனுக்கு இயற்கை விதிகள் இருக்கான்னு கேட்டால் இல்லைம்மா. யார்? வெள்ளைக்காரன். இது இல்லைன்னு சொல்கிறான்ல, சேட்டை இப்படி பண்ணுறான்ல, அதனால் அல்லாஹ் அவனை என்ன ஆக்கிட்டான், நீ நாசமாகிட்டான். மற்ற என்ன தான் அவன் டிசிப்ளின் லொட்டு லொசுக்கு ஃபாலோ பண்ணாலும்
நீங்கள் உலகத்திலே அதிகமான வியாதிகள் யாருக்கு வருது? வெள்ளைக்காரனுக்கு தான் வருது. ஏன்? அல்லாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லைங்கிறல்ல, அவன் உடம்பெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி விட்றான். அது அந்த அந்த காலத்தில் அந்த வயசான அம்மாக்கள்லாம் பேசுவாங்க தெரியும். இந்த 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 கிராமத்தில் இருக்கிற பெண்கள் இன்னி கூட பேசுவாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அநியாயத்தில் சம்பாதிச்ச காசு, இப்போ பாவப்பட்ட காசுலாம் நம்ம உடம்புல ஒட்டாதுமாய், அது வந்து ஆஸ்பத்திரிக்கு தான் போகும்பாய், அல்லது அடிபட்டு சாகும்பாங்க, அனாமத்தாக தான் போகணும், இந்த மாதிரி உனக்கு வந்து யூஸ் ஆகாதுமே. இது வெள்ளைக்காரன் எடுத்துக்க, இதெல்லாம் அவனுக்கு பார்க்கும். சரக்கு போதையிலே தான் அவன் இருக்கணும். நிம்மதியால் அவனால் தூங்க முடியாது. ஏன்? மனசாட்சின்னு ஒன்று இல்லைன்ட்டான். ஆனால் நைட் ஆச்சுன்னா மனசாட்சி புளிச்சிக்குது. பரதேசி இல்லைன்ட்டேன், நான் தான் இருக்கேன்ல, உனக்கு தெரியலண்ணா இருந்தால் வந்து ஒரு குவார்ட்டரை ஊற்று சும்மா பேசிகிட்டே இருக்க. அப்புறம் என்ன ஆயிடுது? அடுத்தடுத்து ஃபெயிலியர் ஆகி செத்துறான். இப்போ கொரோனாவில் பெரிய பேட்ச் யார் செத்தா? அஃபீஷியலாக செத்தது இவங்க தான் செத்தாங்க, வெள்ளைக்காரன் தான் செத்தாங்க. கிருமி பயம் அவனால் பாரு, அந்த அந்த இந்த அவன் எல்லாத்தையுமே பயப்படுவான். இப்படியே அது ஹைஜீனிக் இல்லைம்மா. ஹைஜீன் பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தொந்தரவுகள் இருக்கும். எல்லாம் எக்ஸ்ரே மிஷினு, ஸ்கேன் மிஷினு, டெஸ்டிங் மிஷினு, லேபு, இதெல்லாம் யார் உருவாக்கணும்? அவன் தான் வச்சுருக்கான். அந்த இங்கிலீஷ் மெடிசன் யார் வந்து ஃபுல்லாக அதில் போட்டு அவன் கன்சியூம் பண்ணிட்டு போயிட்டு எவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் அவனை எடுக்கிறான். அப்போ அல்லாஹ் வந்து அவங்களை என்ன பண்ணுறான்? கை விட்டுட்டான். அல்லாவுடைய சிஸ்டம் ஒன்று இருக்குது. அல்லாவுடைய ரூல்ஸ் என்ன தெரியுமா? அல்லாவுடைய இன்னொரு பேட்டர்னு. இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்டடி பண்ணும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுது. நீங்கள் அல்லாஹுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மாறு செஞ்சுடுறீங்களோ அல்லாஹ் என்ன பண்ணுறான்? விட்டுறான். உடம்புக்கு வேறு ஆர்டர் போட்டுறான். இறைப்பைக்கு சொல்கிறான், அவன் உடம்பை டைஜஷன் பண்ண விடாது, சாப்பிட்டான். அவன் தலைவலி வந்தே சாப்பிட்டான். அவன் நிம்மதியாக இருக்கவே கூடாது. அவனுக்கு நைட்டு படுத்தா தூங்க வரக்கூடாது. என் ரூல்ஸுக்கு எதிராக வியாக்கியானங்கள் விளக்கங்கள் சொல்கிறானா? என்னுடைய ரூல்ஸ், நான் என்னுடைய ரசூல் ஒரு ரூல்ஸ் சொல்கிறாங்க, நான் ஒரு ரூல்ஸை சொல்கிறேன். நான் ஒரு டிசிப்ளினுக்குள்ளே இப்படி இருங்கங்கிறேன். நீ மாற்றி போறியா? உனக்கு நிம்மதி கிடையாது. குடும்ப பிரச்சனை, சாவு, எவனா ஒருத்தன் சீண்டிகிட்டே இருப்பான், ஏதோ ஒருத்தன் சீண்டிகிட்டு இருப்பான். பண பிரச்சனை, அதோ பிரச்சனை, ஃபெயிலியர்ஸு நடந்துகிட்டு இருக்குது. அதான் சொல்கிறேன், எல்லாம் இருக்கும். நிம்மதி மட்டும் எல்லாம் தூக்கிடும். இதுதான் வந்து வெள்ளைக்காரங்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான்? அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது, எது இல்லை, நிம்மதி இல்லை. ஏன்? இந்த அது இல்லாமல் குரங்குகளாக வாழ்கிறேன்ற எல்லாம் அவங்கள என்ன பண்ணிட்டான்? குரங்குல ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இல்லை, அடுத்த ஜென்ரேஷன் ப்ரொடக்ஷன் இல்லை. அல்லாஹ்வை எதிர்த்து கேள்வி கேட்டதுனால இவங்க என்ன எந்த அளவுக்கு இன்றைக்கி ஆகிட்டாங்க? பைபிளில் இருக்கக்கூடிய ஹலால் ஹராமை கூட இவங்க என்ன பண்ணுறதில்ல, ஃபாலோ இப்போ அவங்க பண்ணுறதே கிடையாது. பன்னிக்கறி பைபிளில் ஹராம், பண்ணி சாப்பிட்றாங்க. ஓரின சேர்க்கை பைபிளில் ஹராம். சர்ச்சில் வச்சு கல்யாணம் வந்து பாதிரியார் வந்து நிக்காவை ஓதுறார். என்ன விபச்சாரம் வந்து ஹராமு. பாதிரியார் வந்து அது செக்ஸ் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு டேக் பாருங்க, செக்ஸ் ஒர்க்கர்ஸ். என்ன இதெல்லாம் வந்து இப்படி பண்ணதுனால அல்லாஹ் அவங்கள என்ன பண்ணிட்டான்? அவங்கள வந்து டோட்டலாக இன்றைக்கி வந்து அவங்கள வந்து அஸ்ஃபல சாஃபிலின்னு ஆகிட்டான். இன்றைக்கி வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் இருக்கிறாங்க ஹியூமனிட்டியில், மோராலிட்டியில் அப்படின்னா யார்? வெள்ளைக்காரங்க தான். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆக்கி விட்ருவோம். இப்போ இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்டு இப்போ இன்றைக்கி குரங்குகளாக யார் இருக்கும்? முஸ்லீம்கள் இருக்கும். ஏன்? அல்லாவுடைய ரூல்ஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது, ஷரியத்து, அந்த டிசிப்ளினு, நன்மையை தீமையை தடுக்கிற அந்த பொறுப்பு, இது எதுலேயுமே இப்போ நம்ம இல்லை. இது அல்லாஹ் எதுக்காக? இது வந்து மதீனால அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்கள் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. யார்? யூதர்களை பார்த்து, உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்சுவலாக இதுதான். நீங்கள் வந்து சும்மா வெத்து கேஷம் போட்டு ஏமாற்றிட்டு ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறீங்க. அதே தான் இன்றைக்கி நாமளும். நம்ம ஸ்டேட்டஸ் என்ன? நீங்கள் உலகம் நாறிட்டுருக்கு. எத்தனை முஸ்லீம் நாடுகள் இன்றைக்கி ஒன்றா சேர்ந்து அடிச்சிட்ருக்கோம். உட்காந்து ஒரு டேபிளில் ஒரு பேஜில் நம்மளால் ஒன்றிணைய முடியுமா? முடியாது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? உலகத்தையே ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு களிமா நம்ம வச்சுருக்கோமா? உலகத்தை ஒரு கொள்கை கீழே கொண்டு வர முடியுமான்னு பாயிட்ட கேளுங்க பாருங்கள். பாய் வந்து மணிக்கணக்காக பேசுவார். எங்கள்கிட்ட மட்டும்தான் அந்த ஆர்கியூமெண்ட் இருக்குது. உலகத்தையும் நாங்கள் ஒரே பேஜில் வந்து எங்களால் வந்து ஒன்றுபடுத்த முடியும். அப்போ ஏன் பாய் அந்த களிமா உங்களை ஒன்றுபடுத்தலை? கேட்பானா இல்லையா? இப்போ முதல்ல நம்ம எந்த இடத்துல ஒர்க் பண்ணணும்? இந்த இடத்துல தான் ஒர்க் பண்ணிட்டு வந்துருக்கணும். ஸோ இது மாதிரி இந்த நன்மையை தீமை தடுக்கிற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து அல்லாவுடைய அந்த அஹ்காமை வந்து பேணாத விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு சமூகத்துக்கு லானத். அந்த லானத், அந்த தண்டனைகள் பல வடிவங்களில் வெளிப்படும். டைரெக்டாகவும் வரும், குரங்குகளாக டைரெக்டாகவும் மாற்றப்படுவீங்க, இன்டைரக்டாகவும் மாற்றப்படுவீங்க, இது மாதிரியான விஷயங்கள்லையும் மாற்றப்படுவீங்க.
அப்போது நோய்கள் வந்து இதெல்லாம் வந்து இதில் வருமானம் அதுலேயும் வரும். உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் சொல்கிறேன். அபூபக்கர் அவன்கிட்ட வந்து நபிஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சாலிடான ஹதீஸு. ஒரு அறிவிப்பாளர் யார், ஒரு ஆள் யார், நபிஸ்லாம், இன்னொருத்தர் யார், அபூபக்கர். உலகத்திலே 2 தூய்மையான புனிதர்கள், இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. குர்ஆன் ஆயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எந்த ஒரு குற்றத்தை செஞ்சாலும் அதன் பலனை அனுபவித்தே தீர்வீர்கள்ங்கிறான். நீங்கள் எந்த பாவத்தை செஞ்சாலும் அதை நீங்கள் அனுபவித்தே தீர்வீர்கள்ங்க. அப்போது அபூபக்கர் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி இருந்தால் நாம் எல்லாரும் அழிஞ்சு போயிடுவோமே, ஒரு பாவம் கூட அல்லாஹ் வந்து விடாமல் கணக்கு தீர்க்காமல் விட மாட்டேங்கிறான், இது எப்படி இப்படி இருந்தால் நாம் எப்படி தப்பிப்போம் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்களுக்கு தலைவலி வர்றது இல்லையா, உங்களுக்கு உடம்பு காய்ச்சல் இந்த மாதிரி நோய்கள் வருது, இது இப்படி தான் எல்லாம் டேலி பண்ணுறான். அப்போ பாவம் தான் நமக்கு நோயாக வருதுன்னு புரியுதா இல்லையா? நம்ம வயலேஷன் தான், எவ்வளோ வயலேஷன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்துட்டு போயிடும். இதெல்லாமே தான் தண்டனையின் வடிவங்கள். அப்போது நம்ம வந்து அல்லாஹ்வுடைய அஹ்காம்களை ஃபாலோ பண்ணணும், பேணுதலாக இருக்கணும், அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும், அல்லாஹ்வுடைய வரம்புகளில் உட்பட்டு இந்த துனியாவை வந்து எவ்வளோ அடையணுமோ அவ்வளோ அடையணும். இதுதான் இந்த சம்பவத்துடைய கன்க்ளூஷனான ஒரு மெசேஜ். இது ஃபாலோ பண்ணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்துருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.